முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அனார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மகிழ்வான புனிதமான இந்த மேடையிலே தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என்னை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நினைப்போடு அழைத்து வந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய ரவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் திரு ரவி அவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை துணை நலம் திருமதி லதா அவர்களே, இந்த அருமையான மேடையிலே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கு உரிய ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்களே, பாபி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் உயர் திரு ராமஜெயம் அவர்களே, இந்த அருமையான அரங்கத்தினுடைய உரிமையாளர் ஐயா கனக ரகுநாதன் அவர்களே, வாழ்த்துறை நல்கிய அன்பு சகோதரர் குருசாமி அவர்களே, லதா மகேஸ்வரன் அவர்களை ஈண்டெடுத்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் அம்மா திரு ராஜேஸ்வரி அம்மா அவர்களே, இந்த அருமையான நிகழ்வுக்கு முன்னதாக இந்த மேடையிலே ஒரு இசை நிகழ்வு நிறைவேற்றி இருக்கிறது. அதை தொகுத்து வழங்கி அந்த குழந்தைகளை வழிநடத்திய மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மையார் திருமதி கலைச்சூடர் அவர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இந்த கொழும்பு மாநகருக்கு இதற்கு முன்னதாக நான் 3 முறை வருகை தந்திருக்கிறேன். அதற்கு பிறகு இறைவனுடைய திரு அருளால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநகருக்கு, இந்த இலங்கை மாநகருக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். ஆனால் 1994ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அப்பொழுதே என்னை முதலாக அழைத்து சிறப்பு செய்தவர் வணக்கத்திற்குரிய ஐயா அமரர் விடிவி தெய்வநாயகம் அவர்களை இந்த வேளையிலே நான் மனதார மானசீகமாக அவருடைய பாத கமலங்களை நான் தொட்டு வணங்குகிறேன். அதற்கு அடுத்தாற் போல ஐயா ஈஸ்வரன் அவர்களுடைய அழைப்பிலே நான் ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலிலே ஆடிவேல் விழாவிற்கு நான் வருகை தந்து பேசியிருக்கிறேன். இதை போல 3 முறை இந்த இலங்கை நகருக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தான். ஒரு 30 ஆண்டுகளாக அந்த விடிவி ஐயா தெய்வநாயகம் அவர்களுடைய குடும்பம் மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் தாயுள்ளத்தோடும் எங்களை கவனித்திருக்கிறது. நான் மட்டுமல்ல, இலக்கியத்துறையை சார்ந்த பல அன்பர்களை. இந்த முறையும் கூட அருமை சகோதரர், எனது அன்பு சகோதரர் திரு பெரி அவர்கள் எனக்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அம்மா திரு சாந்தினி அவர்களுடைய இல்லத்திலே தான் நான் தங்கியிருக்கிறேன். அவர்களும் என்னை மிக அருமையாக கவனித்து கொண்டார்கள். அன்பை திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு பொழியக்கூடிய மனநிலை பெற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதை போல இன்றைக்கு காலையிலே ஐயா மகேஸ்வரன் அவர்கள் என்னை வந்து அழைக்க வந்தார்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் எந்த முகஸ்துதிக்காகவும் யாருடைய பாராட்டுதலுக்காகவும் இந்த வார்த்தையை நான் பேசவில்லை. எப்பொழுதுமே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, மேடைக்கு கீழே நான் அமர்ந்திருக்கிற வரைக்கும் தான் நான் சிந்திப்பேன். அதற்கு பிறகு இந்த மேடைக்கு வந்துவிட்டால் நான் சொல்வேன், நான் பேச மாட்டேன், முருகா நீ பேசணும்னு சொல்லுவேன். நான் பேச மாட்டேன், நீ தான் பேசணும், ஏன்னா நீ தான் தமிழ் கடவுள். அகத்தியனுக்கே தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தவன் நீ. 12 விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியான என்ன நீ பாரு.
என்னுடைய நாவிலிருந்து நீ தான் பேசணும், என்னுடைய பேச்சில் எந்த தவறுகளும் வந்துடக்கூடாது. இந்த மேடைக்கு வந்த பிறகு நான் என் நிலையில் இருந்ததாக எப்பொழுதுமே எனக்கு சிந்தனை இருந்ததில்லை. எல்லாமே இறைவன் வசம் ஒப்படைத்து விட்டு தான் இந்த மேடைக்கு வருவேன். ஆக மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். எத்தனையோ நிகழ்வுகள் இந்த 30 ஆண்டுகளிலே, பல குக்கிராமங்கள், மிக பெரிய பெரிய இடங்கள், பல செல்வந்தர்களுடைய அழைப்பிலே பேசக்கூடிய பாக்கியத்தை இந்த பிறவியிலே இறைவன் கொடுத்தார். எவ்வளவோ நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், பண்பாளர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு இடத்தில் நான் தங்கி இருக்கிறேன், அவர்களுடைய வீட்டிற்கு என்னை காலை உணவுக்காக அழைத்திருக்கிறார்கள். இப்படி பல இடங்களிலே அழைப்பார்கள். ஆனால் ஓட்டுநர் வந்து அழைத்து கொண்டு செல்வார். கார் வந்து வீட்டு வாசல்ல நிற்கும், ஓட்டுநர் தான் வருவார். டிரைவர்ஸ் தான் வந்து என்ன செய்வார்கள், அழைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வார்கள். இதுதான் என்னுடைய அனுபவம். ஆனால் வந்தவர்களை வாழ வைக்கக்கூடியவர் என்று அவரை சொல்கின்ற பொழுது இந்த மேடை அவரை வர்ணித்ததே. இன்னும் சொல்ல போனா, ஐயா அமரர் தெய்வநாயகம் அவர்களுக்கு பிறகு ஆன்மீக திருப்பணிகளை செய்யக்கூடிய ஆன்மீக அருட்செல்வர் என்று திரு மகேஸ்வரன் அவர்களை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இலங்கையினுடைய ஆன்மீக அருட்செல்வர் என்கின்ற பட்டம் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். ஏனென்று சொன்னால், பக்தி இருப்பவர்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது பணிவு. அவர் வந்து ஓட்டுநரோடு சேர்ந்து வந்து என்னை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நினைச்சா கார் அனுப்பியிருக்கலாம், நான் போய் இறங்க போறேன், சாப்பிட போறேன். ஆனால் அவரே தேடி வந்து அழைத்து அந்த கௌரவத்தை வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பாருங்கள். உங்கள் பாத கமலங்களை நான் தொட்டு வணங்க கடமை. அதை போல பிரமநாயகம் ஐயா அவர்கள் என்னென்ன என்னுடைய தேவைகளோ அதை அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அம்மா இங்கே வந்திருக்காங்க, இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுகிறார்கள். நான் புறப்படும் போதே நினைப்பேன், அப்பா நான் புறப்பட்டு போறேன், நாடு விட்டு நாடு போறேன், முருகா நீ வரணும், வேலோடும் மயிலோடும் நீ வரணும் என் கூட. நீ என் கூட வந்து எனக்குரிய சகல ஏற்பாடுகளையும் நீ யார் ரூபத்தில் செய்வியோ, ஆனா நீ வரணும். அந்த முருகனே தான் எல்லா இடத்துக்கும் வருவான். ஏன்னா இங்கெல்லாம் ஒரு நிகழ்வு இப்படி பகல் வேளையிலே நடக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் 10 மணிக்கு நிகழ்வு தொடங்கி இரவு 2 மணிக்கு முடியும். அதற்கு பிறகு என்னுடைய வாகனத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மணி நேரம் பயணம் செய்வது உண்டு. பக்கத்தில் நான் தான் சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம். அப்பெல்லாம் ஏறி உட்கார்ந்த உடனே முருகனைத்தான் நினைப்பேன். உன்னுடைய வேலும் மயிலும் சேவலும் நீயும் எனக்கு முன்பாக நீ செல்லணும், என்னை பாதுகாப்பாக கொண்டு நீ என்ன செய்யணும், வீட்டில் எப்படி கூட்டிகிட்டு வந்தியோ அப்படியே கொண்டு வந்து விட்டுரு. அதை போல நான் மதுரையிலிருந்து விமானத்தில் ஏறும்போது, முருகா நீ இந்த விமானத்துக்குள்ளே இரு, நான் போகிற காரியத்தை நீ வெற்றியாக்கி கொடுக்கணும், அங்கே இருப்பவர்கள் ஒன்ரூபமாக இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். ஆனால் இங்கே முருக ரூபமாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். இங்கே வந்து பாபா கோயிலில் பேசினதும் ரொம்ப மன நிறைவு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சஷ்டியில் 30 ஆண்டுகள் பேசுகிறேன். பேசி முடித்த உடனே சில பார்வையாளர்கள் பார்க்க வருவாங்க. அதில் ராஜேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு அம்மா, அவங்களுடைய தம்பி லண்டனில் இருக்காரு, அவங்களுடைய மகன் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க, டாக்டர் சுனில்னு பேர். அவங்களுடைய துணைவியார் பேர் டாக்டர் தியாகினி. 2 பேரும் அவ்வளோ பிஸி பர்சன். ஆனால் ஒரு வாரம் ஓய்வு, அதாவது விடுமுறை கொடுத்துட்டு இங்கே வந்து மெனக்கிட்ட அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து மானாவாரியிலேருந்து முனீஸ்வரரை பார்க்கக்கூடிய பாக்கியம், கதிர்காம முருகனை பார்க்கக்கூடிய பாக்கியம், கதிர்மலையில் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனை, தட்சிண கைலாயம் என்று அழைக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்கக்கூடிய பாக்கியம். நேற்று கூட ரொம்ப அழகாக சஞ்சீவி மலை விழுந்த இடம் என்று ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள். உண்மையாகவே இதெல்லாம் யார் செய்யக்கூடிய காரியம்? முருகன் செய்யக்கூடிய காரியம், இறைவன் செய்யக்கூடிய காரியம்.
ஆக நான் இங்கு வந்ததிலிருந்து என்னை கவனித்து கொண்டவர்கள், இந்த தண்ணி பாட்டிலை கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க பாருங்க, அவர்கள் முதற்கொண்டு நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் ஐஸ்வர்யமும் மங்களமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சகல சௌபாகியத்தையும் என்னுடைய முருகன், நம்முடைய முருகன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கிறேன். அதை போல அம்மாவை சொல்லணும். மகேஸ்வரன் ஐயாக்குள்ள அம்மா, அம்மா லதாக்குள்ள மகேஸ்வரன் ஐயா, ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரராக என் கண்களுக்கு காட்சி தருகிறார்கள். அந்த அம்மாவும் எவ்வளவு பணிவானவங்க. இந்த பணிவெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அணிகலனாக இருந்தால், தினமும் வீட்டில் போய் 2 மணி நேரம் பூஜை பண்ணும்போது நீங்கள் சொல்லவே வேண்டாம், உங்கள் முகங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனசுக்குள்ளே வரும். அந்த அளவிற்கு மிக அருமையான கவனிப்பு. அம்மா ராஜேஸ்வரி அம்மாவுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்குகிறேன். ஒரு தாயாக ரொம்ப அழகாக அபிராமி பட்டர் பாடுவாரே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும்னு பாடினார் பாருங்க. சில பேரை பார்க்கும்போதே அவங்கள பார்த்தாலே சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தாலே அம்பாழை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே. அம்மா என் கூட காலையில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது என்னுடைய நினைவு அப்படி தான் இருந்தது. இவர்களையெல்லாம் பார்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நல்லோரை காண்பதும் நலமே என்று நம்முடைய அருளாளர்கள் பேசினார்களே, அவர்களோட பேசினதை, அவர்களோட பழகினதை என்னுடைய வாழ்நாளினுடைய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதை போல் ரொம்ப அழகாக இந்த மண்டபத்தை இவ்வளோ அழகாக எல்லாரும் உட்கார்ந்து நல்ல ஏசியை போட்டு புழுக்கம் இல்லாமல் இருந்தால் தான் அருமையாக பேசலாம், கேட்பவர்களும் புழுங்காமல் மனம் புழுங்காமல் கேட்கலாம். முடிஞ்சால் இப்போ எல்லாருமே உள்ளே வந்து நல்லா செட்டில் ஆகிட்டதுனால ஏசி தேவையில்லாமல் லீக் ஆக வேண்டாம், அந்த கதவு கூட பூட்டிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். போகும்போது கதவை திறந்துக்கிடலாம், வரும்போது என்ன செய்யலாம், கதவை மூடிக்கிடலாம். ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம். அது போக வந்த ஒன்று சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் இதுவரைக்கும் திறந்து பார்க்கல. நிறைய பேர் எடுத்து சாப்பிட்டீங்க. இந்த பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னாடி, நான் இப்போ தான் களம் அமைக்கிறேன் பேச்சுக்கு, தொடங்கிறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிட்டு முடிச்சிருங்க. நான் பேச ஆரம்பித்த பிறகு சாப்பிட்டா நாதஸ்வரம் ஊதுறவும் முன்னாடி ஊறுகாய் எடுத்து சாப்பிட்ட மாதிரி. அப்புறம் பேச்சு வருமானு கேட்டால் வருமா? கண்டிப்பாக வராது. அதனால் யார் யார் சாப்பிடணுமோ சாப்பிட்ருங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக குழந்தைகள் வயலின் வாசித்தாங்க இந்த மேடையில். மங்களகரமாக இயல் இசை நாடகம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இயலுக்கும் நாடகத்திற்கும் நடுநாயகமாக விளங்குவது இசை. இந்த இசை இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் சுந்தரரை ஆட்கொண்ட இறைவன் சிவன், சுந்தரா என்னை பாடு என்று மட்டும் சொல்லவில்லை, சுந்தரா என்னை தமிழால் பாடு என்று சொன்னார். நான் எப்படிப்பா உன்னை பாடுறதுன்னு கேட்டார் சுந்தரர். சுந்தரா உன்னால் என்னை பாட இயலும், தமிழால் பாடு, எல்லா அர்ச்சனைகளை காட்டிலும் பாடல் அர்ச்சனை தான் மிகவும் உயர்ந்தது, என்னை பாடு, இசையால் என்னை மகிழ்வி என்று சொன்னார். அப்படி சொன்னதுனால நான் எப்படி பாடுறது, அடி எடுத்து கொடுத்தார். சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தானே என்னை பித்தன் என்று அழைத்தாய், பித்தா என்றே பாடினார். உடனே பாடினார் சுந்தரர், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாழா எத்தான் மரமாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆழாயினே அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆழாய் உனக்கு ஆனாயினி அல்லேன் எனலாமே. தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறம் ஒன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெநல்லூர் அருள் துறையுள் அண்ணா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமே. மழுவாள் வலன் ஏந்தி மறை மோதி மங்கை பங்கா தொழுமாறவர் துயராயின தீர்த்தல் உன் தொழிலே செழுமார் பெண்ணை தென்பால் வெண்ணெநல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமேன்னார். என்ன அழகாக பாடல் அர்ச்சனை தான் என்னை மகிழ்விக்கும்னார். இந்த பாடல் அர்ச்சனை, இந்த இசை நிகழ்வை பாராட்டுகின்ற பொழுதுதான் யாரை பாராட்டணும் நான் நினைச்சேன்னா, வைஷ்ணவி தானே இங்க தேவாரம் பாடினவங்க, இங்க வந்து பாடினவங்க யாரு? ரேணுகா. ரேணுகா வைஷ்ணவி எல்லாம் ஒரே அம்சம்தான். ரேணுகா வந்து இந்த மேடையில் பாடினாங்க. என்ன அழகா தேவாரம் பாடினாங்க தெரியுமா?
உண்மையாகவே தேவாரம் திருவாசகத்தை மறந்து பாடுகின்ற பொழுது இந்த அகமானது குளிர ஆரம்பிக்கும். இந்த அகம் குளிர ஆரம்பித்தால் எந்த சிந்தனையும் உங்களிடம் நிதானமாக இருக்கும். அதனால் அருமையாக இந்த சுந்தரருடைய பதிகத்தை பாடும்போது தான் இந்த அருமையான ரேணுகாவை பாராட்டணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அவர்களுக்கும் உங்களுடைய கரகோஷத்தை நீங்கள் வழங்கணும். இதை போல நீங்களும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அனுபூதி, அலங்காரம், அந்தாதின்னு நீங்கள் பாடணும். ஏன் இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய வயது நான் எங்கேயுமே சொன்னதில்லை என் வயது. இப்போ கூட நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் அம்மாவுக்கு அப்படி என்ன வயசு இருக்க போது, ஒரு 25 வயசு இருக்குன்னு தான் நினைப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் நான் என்னுடைய உண்மையான வயசை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு புனிதமான சபை. எனக்கு 57 வயசு ஆகுது. நான் நிறைய பேர் நினைக்கலாம், ஆமாம்மா உங்களை பார்த்தா 25ன்னு கூட சொல்ல முடியாது, 20 மாதிரி தான் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 57 வயசாகுது. இந்த சபையில் நான் மனம் திறந்து சொல்கிறேன், வாழ்க்கையில் எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவனுக்கு முன்னேற்றமாக இருப்பது, அவனை கைபிடித்து அழைத்து வருது பக்தி ஒன்று தான். இந்த உலகத்தில் பக்தி இல்லைன்னா இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. நீ கடினமான உழைப்பாளியாக இருக்கலாம், ஒரு நல்ல பேச்சாளனாக இருக்கலாம், பல முன்னேற்றங்களை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம், பல சாதனைகளை நீங்கள் நிகழ்த்துபவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே பேஸ் பக்தி தான். பக்தி இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இதைத்தான் வணங்க வேண்டும், அதைத்தான் வணங்க வேண்டும் என்பதில்லை. ஒரு கல்லை நீ கடவுளாக பார்த்தா கூட அது கடவுள் தான். ஆனால் எப்படி பார்க்கணும், ஒரு கல்லுக்குள்ள, சாதாரண ஒரு கல்லுக்குள்ள உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னா முடியும். எப்படி அது சாதனை? அம்மா நான் கும்பாபிஷேகம் நடத்தலை, அம்மா நான் பாலாலயம் பண்ணலை, அம்மா நான் வேற எந்த விதமான மண்டலாபிஷேகமும் பண்ணலை, உலகம் முழுதும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை என் மனக்கோயிலுக்குள் நான் எப்படி கொண்டு வருவது என்று கேட்டால், நிச்சயமாக பக்தி என்கின்ற எண்ணத்தோடு நேர்மையும் அன்பும் இந்த உள்ளத்தில் நிறைந்திருந்தா இறைவன் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் எங்கே வந்துடுவான்? இந்த மனசுக்குள்ளே வந்துடுவான். அப்படின்னா என்ன பொருள்? அந்த கல்லுன்னு நீ நினைக்காம உண்மையான கருணையோட, உண்மையான அன்போட, போலித்தனம் இல்லாத வாழ்க்கையோட, ஒரு சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லார்ட்டையும் நம்ம பேசுவோமே, அந்த மாதிரி போலித்தனம் நம்மகிட்ட இல்லாமல், யாரையாவது வச்சு நமக்கு எந்த காரியமாவது சாதிச்சிட முடியுமாங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல், எது நடந்தாலும் அது இறைவனால் நடக்கிறது, எது நிகழ்ந்தாலும் அது இறைவனால் நிகழ்கிறது என்று உண்மையான அன்பான மனசோடு நீங்கள் அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்குள்ளே கடவுள் வருவான். இந்த மனசு கல்லா இல்லாமல் கருங்கல்லை பார்த்தால் கருங்கல்லில் கடவுள் வருவான். அதான் சூட்சமம். எந்த ஒரு இடத்துலையும் உங்களால் கடவுளை கொண்டுட்டு வர முடியும். ஆனால் உங்கள் மனசு எப்படி இருக்கணும்? கருங்கல்லாம் இல்லாமல் இருக்கணும். உங்கள் மனசு இரக்கமுள்ள மனசாக இருக்கணும். உங்கள் மனசு அன்புள்ள மனசாக இருக்கணும். உங்கள் மனசு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனசாக இருக்கணும். உங்கள் மனசு ஏற்றத்தாழ்வு இல்லாத சிந்தனையோடு செயல்படக்கூடிய மனமாக இருக்கணும். ஆக நீங்கள் சாதாரண கல்லெடுத்து வச்சு பாலாலயம் பண்ண வேண்டாம், கும்பாபிஷேகம் நடத்த வேண்டாம், மண்டலாபிஷேகம் பண்ண வேண்டாம். இந்த கல்லுக்குள்ளே நான் முருகனை பார்க்கணும்னா உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக மகேஸ்வரன் சாரை சொல்லும்போது எவ்வளவு அருமையாக ஏற்றத்தாழ்வுகளை விளக்கக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர் என்று உங்கள் வாயால் அவரை சொல்லும்போது இந்த தமிழுக்கே ஒரு உயர்வு கிடைத்தது போல என்ன ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகிறது. ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், எப்படியும் வாழலாங்கிறது வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மக்கள் என்னை அழைத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதற்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தையே நான் திருச்செந்தூராக நினைத்து வழிபாடு செய்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றுதான் என் மனம் சொல்கிறது. நான் பக்தி இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பக்தியினால் இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும்,
சோம்பல் அழியும் உடல் சொன்னபடி நடக்கும்னா பாரதி. இந்த உடல் சொன்னபடி நடக்குமோ? நடக்கவே நடக்காது. மனசு ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும், உடல் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பக்தியினால என்னென்ன மேன்மைகள் வரும்னு பெருசாக லிஸ்ட் அவுட் பண்ணுறான் பாரதி. அதில் ரொம்ப அழகாக சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும்னா, நீ ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அதில் வெற்றி வரணும், உங்களுடைய உழைப்பில் உங்கள் பேர் முன்னாடி நிற்கணும்னா அங்கே இறைவன் இருக்கணும், நம்ம மனசில் அன்பு இருக்கணும், நம்ம மனசில் கருணை இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக மனசில் நேர்மை இருக்கணும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசுகிற நேரத்தில் 2 இறை நாமத்தை சொல்லுங்க, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வரும். நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு உயர்வானவர்களை பார்த்து நாம் இந்த அளவுக்கு உயரலைன்னு அவர்களை போல உயரணும்னு நினச்சா சுவாமி நம்மளை உயர்த்திடுவான். ஆனால் இவன் உயர்ந்துட்டானே நம்மளால் உயர முடியலைங்கிற பொறாமை இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதும் என்ன செஞ்சிடும்? பறி போயிடும். எப்பொழுதுமே அவர்களுடைய உயர்வை நாம் மதிக்கணும், அவர்களுடைய உயர்விலே நாம் மகிழணும். அவர்களைப் போல எப்படி முன்னேறது? கடுமையாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும், மனுஷனா பிறந்தவன் ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு இந்த தமிழ் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அத்துணை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு கைடா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபிலாசபரா இங்கே இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகேஸ்வரன் அவர்களுடைய குடும்பம் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மகிழ்வாக வாழணும். இங்கே வந்தவொன்னு சொன்னாங்க ரொம்ப அழகா, அம்மா நாங்கள் 9 பேர், எங்கள் ஐயா சீனிவாசகத்தையும் சேர்த்து 10 பேர்னு சொன்னார். இதை மாதிரி ஒரு வாசகத்தை என்னுடைய இந்த 57 வயசில் நான் கேட்டதே இல்லை. நான் உடனே நீங்கள் சொல்லும்போது எங்கே போனேன்னு தெரியுமா? 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் வீட்டில் மொத்தம் 9 பேர்னு சொல்லும்போது எனக்கு ஒரே மகிழ்ச்சி. எங்கள் வீட்லேயும் 9 பேர், அதுலேயும் நான் 9வது குழந்தை. அந்த நம்பர் மேட்ச் ஆகுது. யாருக்கு? ரவி ஜுவல்லர்ஸ் மகேஸ்வரன் சாருக்கும் எனக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, அவர் நகைக்கடை வச்சுருக்காருன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அங்கே நகைக்கடை இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. மகேஸ்வரன் சார் நகைக்கடைக்குள்ளே நேற்று போகும்போது அந்த நகைக்கடையில் உள்ள நகைகளை நான் பார்க்கல. அங்கே இருந்த அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக அவரவர்களுடைய கடமைகளை அருமையாக செய்து கொண்டிருந்தார்கள். அவரும் அம்மா லதா அம்மாவும் வந்து எங்களை வரவேற்றார்கள். பாருங்கள், அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் நான் பிரார்த்தனை பண்ணேன். இந்த அருமையான இந்த நிறுவனம் ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி உலகம் முழுவதும் இந்த கிளை செழிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க செழிப்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி 1,00,000 பேரை அவர்களால் உருவாக்க இயலும். அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அருமையான சிந்தனை உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த பணியை யார்கிட்ட கொடுக்கலான்னு இறைவன் முடிவு பண்ணான். தூக்கி அவர் கையில் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டா இவ்வளோ பெரிய பணியெல்லாம், இவ்வளோ ஸ்டாஃப்களை வழி நடத்துறது, இவ்வளோ வேறுக்குரிய பணிகளை செய்கிறது, ஆலய திருப்பணிகளுக்கு உதவுவது, இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஆக நீங்கள் கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது கல், நீங்கள் கடவுள்னு பார்த்தீங்கன்னா அது கடவுள். இங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கெல்லாம் அது தெரியும். ஆனால் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், இந்த இளமையான வயசில் உங்களுக்கு என்ன தெரியுமா எண்ணம் இருக்கும்? வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய், இன்னைக்கு விதைச்ச உடனே நாளைக்கு அது விருட்சமாகணும்னு நினைக்கும். அது நடக்குமா? அது நடக்குமா? ஒரு மாம்பழ மரத்து மேலே ஏறி குரங்கு உட்கார்ந்துருது. ஏன்னா குரங்குன்னா நமக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா நம்ம அதிலிருந்து தான் வந்தோம். அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மாமரம் அப்படியே கனிகள் அப்படியே நிரம்பி கிடக்கிறது. அதை பார்த்துச்சு. இந்த மாமரத்தில் தாவி தாவி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் பயணப்பட்டு வர வேண்டியது இருக்குது. இது நான் வசிக்கக்கூடிய இடத்துல இந்த மாமரம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அதில் ஒரு மாங்கொட்டையை எடுத்துட்டு அவங்க பகுதிக்கு போச்சு. நேராக அவன் குடியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் ஒரு குழியை தோண்டி அந்த மாங்கொட்டையை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே கொண்டு வந்து வாயில் தண்ணியை கவி கொண்டு வந்து அதுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தது. இந்த மாமரம் வளர்ந்துடும், இது நம்ம இடத்துல வளர்ந்துடும், இது பெரிய விருட்சமாயிரும்
அப்போ ஒரு கனி இல்லை, 1000 கனியை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி கொட்டையை ஊனி வச்சது, தண்ணியை ஊற்றுச்சு. ஆனால் நல்ல வேலை பார்த்தது. தினமும் வரும், கொட்டை முளைச்சிருக்கான்னு தோண்டி தோண்டி பார்க்கும். எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஆகா இன்னைக்கு முளைக்கலையே, பழையபடி ஊனி வச்சு தண்ணியை ஊற்றும். 2 நாள் கழித்து வந்து தூக்கி, ஆகா அது முளைச்சிட்டான்னு பார்க்கும், முளைக்கலையே, பழையபடி ஊனி வச்சு தண்ணியை ஊற்றும். அது கடைசி வரைக்கும் முளைக்குமான்னா ஒரு நாள் என்ன செய்யாது, முளைக்காது. அதை மாதிரி அறியாமையில் சிக்கி தவிக்காம, இன்னைக்கே நான் பணக்காரன் ஆயிடணும், இன்னைக்கே எனக்கு எல்லாம் வந்துடணும், வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. வாழ்க்கையில் எவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அவனால தான் சகலத்தையும் சாதிக்க முடியும். சாதிக்க முடிகிறது மட்டுமில்லை, அவனால் மட்டும்தான் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் உணர முடியும். கஷ்டப்பட்டவனுக்கு தான் அடுத்தவனுடைய கஷ்டம் தெரியும். அதனால இன்றைக்கே விதையை ஊன்றி நாளைக்கே அது விருட்சமாகி பலன் தர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள், உங்கள் கடமையை சரிவர செய்யுங்கள். உங்களுக்கு யார் வேலை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் மேடையில் ஆன்மீகம் பேசுகிறேன்னு சொன்னால் 100% ஒரு விஷயத்தை பின்பற்ற முடியாட்டாலும் ஒரு 80% நான் பின்பற்றினா தானே ஊருக்கு உபதேசம் சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப அழகாக கவியரசர் சொல்வார், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போன போது சொன்னதெல்லாம் போச்சும்பார் கவியரசு கண்ணதாசன். அதை மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு 100% பின்பற்றலை. மனிதன் இருந்தால் சில குறைகள் இருக்கும், கோபம் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போதனை பண்ணுறவன், உபன்யாசம் பண்ணுறவன், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறவன் ஒரு 80% எப்படி இருக்கணும், மனுஷனாக இருக்கணும். அவன் மனுஷனாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு சில விஷயங்கள் என்ன செய்ய முடியும், எடுத்து சொல்ல முடியும். ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக, என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் மாதிரி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கீங்க, எனக்கு நாளைக்கே அதுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் காத்திருந்து உழைத்து பொறுமையோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்குடைய ரிவார்டை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா வாழ்க்கையில் நான்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அடைந்திருக்கேன். பழைய பல அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. ஒரு பெண் பேச்சாளர் 33 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கும், எவ்வளவு சோதனைகள் இருந்திருக்கும், எவ்வளவு விமர்சனங்கள் இருந்திருக்கும். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எல்லாவற்றையும் பகவானுடைய பாதத்தில் போட்டுக்கிட்டாப்பா, நீ பார்த்துக்கோப்பா, நீ என்ன வழி நடத்துப்பா, நீ என்ன குழந்தை மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போப்பா, எனக்கு என்னப்பா கவலை இருக்குது. நீங்கள் வந்த உடனே கூட எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நிகழ்ந்தது தெரியுமா முருகா. நீ குழந்தை ரூபத்தில் அந்த மயில் மீது அமர்ந்த அந்த வேலோடும் அந்த அருமையான ஒரு அழகான முகத்தோடும் நீ இந்த மண்டபத்துக்குள்ளே ஆரோகணித்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மேடைக்கு ஏறி என்னோட செல்ஃபோனை கொண்டு இந்த டீப்பாயில் வைக்கும்போது நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் எந்த மேடையிலையும் இந்த 33 வருஷத்தில் ஒரு குழந்தை கையால் நான் மாலை வாங்கினதே இல்லை. முருகனே வந்து எனக்கு மாலை போட்டானா இல்லையா, முருகனே கொண்டு வந்து அந்த மாலையை என் கழுத்தில் போட்டான். அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நல்ல அருமையான ஆரோக்கியமான வாழ்வு சகலமும் கிடைக்கணும். பேர் தாரா. இந்த தாராவை சாந்தினி அம்மா வீட்டில் வச்சு தான் அன்னைக்கு பார்த்தேன். என்ன பார்த்துக்கிட்டே இருந்தது. அவங்க கூட கேட்டாங்க, ஒன்று உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா பாருங்க தாரான்னு. இங்கேயும் தாரா வந்து என்னை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த தாராவே முருகன் ரூபத்தில் வந்து எனக்கு கழுத்தில் மாலை அணிவிப்பாள் என்று நான் கனவுல கூட நினைக்கல. நம்ம எந்த பாக்கியத்தையும், எந்த புகழையும், எந்த பேரையும், எந்த ரிவார்டு அவார்டை தேடி போகவே போகாதீங்க. ஒரு நாள் அதுக்கு மரியாதை இருக்காது. அதெல்லாம் நம்மளை தேடி வந்தால் தான் நமக்கு என்ன இருக்கும், மரியாதை இருக்கும். இந்த யங்கர் ஜென்ரேஷனாக இருக்கிற நீங்கள் எல்லாம் உத்வேகமாக உழைங்க, உண்மையாக இருங்க. இன்னொன்று, அவர் சொன்ன வாசகம், எது எங்கள் குடும்பத்தில் நடந்தாலும் ஐயா சீனிவாசன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த காரியமும் நடக்காதுன்னு சொன்னாங்க பாருங்க ஐயா. உண்மையாகவே உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் என்னை விட வயசில் பெரியவரா சின்னவரான்னு தெரியல, ஆனால் உண்மையாகவே உங்களுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கணும். இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியாது. அவர் என்கிட்ட சொன்ன உடனே நான் எங்கே போயிட்டேன் தெரியுமா, நேராக ராமாயணத்துக்கே போயிட்டேன்.
குகனோடும் மைவரானும் முன்பு பின்பு கொண்டு சொல்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பர் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு ரொம்ப அழகாக கம்பன் பாடினானே. ஒரு நிமிஷம் அப்படியே பயணப்பட்டு நான் நேராக கம்பனுடைய காப்பியத்துக்குள்ளே போயிட்டேன். அந்த அளவுக்கு மனிதர்கள் இந்த மண்ணில் அன்பை கொடுக்கணும், அன்பை விதைக்கணும். அப்போன்னா அதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? ரிசீவ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த உலகத்தில் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. பக்தி அடிப்படைன்னு சொன்னேன். ஐயா பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அம்மா, இந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் எல்லாரும் வராங்க, அருகம்புல் இல்லாமல் வழிபாடு இல்லை. ஆனால் அருகம்புல் வழிபாடு ஏன் செய்யணுங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியல. உண்மையாகவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா. மிஸ்டர் மகேஸ்வரன் அவர்கள் நேற்று அவங்க கூட ஒரு 1/2 hour உட்கார்ந்து அவங்க ஜுவல்லரியில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆயிரம் விஷயங்கள், ஏன் எங்களை போன்ற இலக்கிய பெருமக்கள் சொல்லாத பல சந்தேகங்களை அவர்கள் எழுப்பினார்கள். ஏன் சொல்லுங்க, இன்னும் ஒரு விஷயத்தை தெரியாமல் சும்மா இயந்திரமயமாக செய்கிறத விட தெரிஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சால் எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அருகம்புல் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறோம், பிள்ளையாருக்கு வழிபாடு செய்கிறோம். சில விஷயங்களை நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப ஆழமாக இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போக முடியாது. சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் பிள்ளையார் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தோப்புக்கரணம் போடணும். தோப்புக்கரணம் போடலை சில பேர் பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை தோப்புக்கரணம் போடுறத பார்ப்பாங்களா? ஏன்னா அது கேவலமாமா. அதனால் பார்ப்பாங்களான்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னா டக்குன்னு தோப்புக்கரணம் போடுறது. சுவாமியை வழிபாடு பண்ணுறதுக்கு அவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு நாம் வெட்கப்படணுங்கிற அவசியமே இல்லை. இந்த பிள்ளையார் கோயிலாக எந்த கோயிலாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன். ஒரு டீசெண்டாக ப்ரெசன்டபுளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. கண்டிப்பாக சாரீ தான் கட்ட முடியும்னா ரொம்ப அது ரொம்ப குட், வெல் அண்ட் குட். ஏன்னா நம்முடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய கலாச்சாரத்தோடு நம்ம உள்ளே போகிறது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகும்போது சாரியெல்லாம் கட்டிட்டு லக்கேஜெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக ஒரு சுடிதார் போடுறோம், அதை போட்டுட்டு கோயிலுக்கு மேக்ஸிமம் சாரியோடு போயிருங்க. அப்படியே சுடிதாரோடு போகிறதா இருந்தாலும் ரொம்ப கண்ணியமாக தயவுசெய்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு மட்டும் போங்க. இது அட்வைஸே இல்லை. யங்கர் ஜென்ரேஷன் தவறாக நினைக்கக்கூடாது. இது அட்வைஸ் இல்லை, இது ரெக்வெஸ்ட். இது நான் உங்களிடம் மிகவும் தாழ்மையோடு வைத்துக்கொள்ளக்கூடிய வேண்டுகோள். கோயிலுக்குள்ளே நல்ல டீசெண்டாக, அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாரி கட்ட முடியலமான்னா கூட மாடஸ்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. மாடர்ன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாடஸ்ட். உண்டா இல்லையா? மாடஸ்ட்டுங்கிறது வேறு, மாடர்னுங்கிறது வேறு. மாடர்னாக போகாதீங்க கோயிலுக்குள்ளே, மாடஸ்ட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு வேண்டுகோள், தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு மட்டும் கோயிலுக்குள்ளே போகாதீங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகாதீங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன கிளிப்பாவது போட்டிருக்கணும். அந்த காலத்தில் எங்கள் ஆட்சியெல்லாம் குளிச்சுட்டு வந்து அந்த தலைமுடியை காய வைக்கிறதுக்கு நிற்போம் பாருங்கள். ஒரு குளிச்ச சட்டையை போடு, என்ன தலைமுடியை விரித்து போட்டுட்டு நிற்கிறேன்னு கேட்பாங்க. இந்த ஒரே ஒரு முடி எடுத்து ஒரு சின்ன பின்னல் போட்டு முடியை அப்படியே லூஸ் ஹேராக விட்டுருப்போம், முடி காயும். ஆனால் அந்த கட்டு கூட இல்லாமல் தலைமுடியை விரித்து போட்டுட்டு நிற்கக்கூடாது. அந்த காலத்திலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம், நான் எங்கள் ஆச்சை பார்த்ததில்லை, எங்கள் சிஸ்டர்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, தலைமுடியை யார் இப்படி விரித்து போடுவா? யாராவது விரித்து போடுவாங்களா? பாஞ்சாலி எப்போ தலைமுடியை விரித்து போட்டிருந்தா? சீதா எப்போ தலைமுடியை விரித்து போட்டிருந்தா? கண்ணகி எப்போ தலைமுடியை விரித்து போட்டிருந்தா? அமங்கலமான சூழ்நிலைகளில் தான் தலைமுடியை விரித்து போட்டாங்களே தவிர மங்களமான விழாக்களில் மங்களமான வாழ்க்கையில் தலைமுடியை விரித்து போடுற பழக்கம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அதுலேயும் கோயிலுக்குள்ளே தலைமுடியை விரித்து போட்டுட்டு வந்து நின்னா என்னங்க அர்த்தம்? என்ன நடக்கும் தெரியுமா? வரிசையில் நிற்போம் சுவாமியை பார்க்குறதுக்கு. நான் பின்னாடி நிற்பேன். நான் தலையில் நல்ல கிளிப்பு போட்டு என் முடி பறக்காமல் நான் நிற்பேன். எனக்கு முன்னாடி நிற்கிற சகோதரி நல்ல லூஸ் ஹேர், அதானே இப்போ ஃபேஷன். அதனால் அப்படியே தலைமுடியை விரித்து போட்டு அந்த பொண்ணு நிற்பாள். இப்போ எல்லா கோயில்லையும் ஏசி போட்டிருக்காங்க, சில கோயிலில் நல்ல பெரிய ஃபேன் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த தலைமுடியை விரித்து போட்டதனுடைய விளைவு அந்த பெண்ணினுடைய
தலைமுடி அங்கிட்டு இங்கிட்டும் அசைஞ்சு அது ஏன் மேலே படுமா படாதா? என்னுடைய முகத்தில் பட வாய்ப்பு இருக்குது, என்னுடைய கைகளில் பட வாய்ப்பு இருக்குது. அவங்க விரித்து போட்ட தலைமுடி காற்றுல பறந்து ஏன் மேலே விழும். அது எனக்கு அன்ஈஸியாக இருக்குங்கிறது மட்டும் இல்லை, பாவம் யாருக்கு தெரியுமா? தலைமுடியை விரித்து போட்டுட்டு வந்தவனுக்கு என்னம்மா பாவம் கிடைக்கும்னா, வேறு எந்த பாவமும் இல்லை. இந்த பின் வரிசையில் ஒழுங்காக தலைமுடியை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான் பாருங்க, அவள் வாழ்க்கையில் இத்தனை வயசு வரைக்கும் செஞ்ச பாவத்தில் நேர் பாதி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ கோயிலுக்கு வர்றது பாவத்தை தொலைக்கிறதுக்கே தவிர பாவத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை. தலைமுடி, உங்கள் தலைமுடி என் மீது பட்டா நான் வாழ்க்கையில் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கணும் அது காசிக்கு போய் கயாவுக்கு போய் தான் தொலைக்கணுங்கிறது இல்லை. முடியை விரிச்சிட்டு போட்டுட்டு வந்தவனுடைய முடி ஏன் மேலே பட்டுச்சுன்னா நான் செய்த பாவத்தில் நேர் பாதி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால தான் தலைமுடியை விரித்து போட்டுட்டு கோயிலுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு நிறைய அறிவுரைகளை குழந்தைகிட்ட சொல்கிறோன்னு வைங்களேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு எங்களுக்கு ஏதுமா நேரம், உங்களுக்கு போதாத காலம். நீங்கள் வந்து ஒரு மைக்கை கொடுத்துருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தலையெழுத்து நாங்கள் எங்கள் முதலாளிக்கு பயந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனால் இதை எப்படிமா நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை நல்லா சொன்னார் நம்ம அருமை சகோதரர் குருசாமி அவர்கள் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் உடுப்பெல்லாம் துவைக்கணும். இங்கே உள்ள பாஷை நாங்கள் அங்கே துணி துவைக்கணும்னு சொல்லுவோம். உடுப்பெல்லாம் துவைக்கணும், நல்லா தூங்கலான்னு நினச்சோம். இந்த ஒரு நாள் ஓய்வையும் இந்த தூத்துக்குடியில் இந்த அம்மா சும்மா கிடக்க வேண்டியதானே, அது பாட்டுக்கு இந்த யாருங்க வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சா இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு நம்மளையும் மணிக்கணக்கில் உட்கார வச்சு அதில் வேறு சில பேருக்கு கவலை, இந்த அம்மா எப்போ தான் முடிக்குமோ தெரியலையே, இது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ கவலை உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்னைக்கு வேணாலும் துணி துவைக்கலாம், என்னைக்கு வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி பல புத்தகங்களை நீங்கள் படிப்பதும் ஒன்றுதான். பல புத்தகங்களை படித்து அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை எளிமைப்படுத்தி கொடுக்குற விஷயம் இருக்குது பாருங்கள், அது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த ஒரு பயனை நீங்கள் பெற வேண்டும்னு அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணுவார். யோசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் பயன்பெறணும், நீங்கள் நல்ல குழந்தைகளாக இந்த மண்ணில் வாழணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்தில் யார் நினைப்பா? நம்முடைய தாயின் தகப்பன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு முதலாளி தன்னிடம் பணிபுரியக்கூடியவனை கூட தன்னுடைய பெத்த குழந்தைகளாக பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருக்கிறதுன்னு சொன்னால், இப்பேற்பட்ட முதலாளி கிடைக்க நீங்கள்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. எனக்கு கூட இப்போ எனக்கு எந்த கவலையும் இப்போ இல்லை. என் பையன் கேட்டான், அம்மா நீங்கள் இந்தியாவை விட்டுட்டு கனடாலே வந்து செட்டில் ஆகிடுங்க. ஒரே பையன் கனடாவில் இருக்கான். நான் கூட சரி வயசான காலத்தில் நம்ம இங்கே ஒத்தியில் கிடந்து என்ன செய்ய போகிறோம், எல்லாரும் அங்கே தானே போகணும்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் அங்கே போகிறதா இருந்தால் யோசிக்கணும். ஏன்னா இதை மாதிரி ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வேலை போட்டு கொடுத்தா கூட போதும், நான் பாட்டுக்கு காலம் பூரா பேசிக்கிட்டு இதே நிறுவனத்தில் என்னால் இயன்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். அந்த அளவுக்கு இது கடை அல்ல. ரவி ஜுவல்லர்ஸ் என்பது கடை அல்ல, ரவி ஜுவல்லர்ஸ் என்பது ஆலயம். இது வந்து உங்களுடைய மனதை லைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆலயம். அதனால நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணுங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் நெறிமுறைகளோடு வாழணுங்கிற எதிர்பார்ப்பு நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்கிறது இயற்கை. ஆனால் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உங்களை ஒருவர் வழி நடத்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் அத்துணை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை, இதை மாதிரி நல்லதை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. நல்லதை செஞ்சாலும் அதை உள்வாங்கிறதுக்கு இன்றைக்கி இளையர் சமுதாயம் நிறைய இடத்துல தயாராக இல்லை. ஆக அவர்களுடைய முயற்சிக்கு நீங்களும் கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கை மிக சுபிட்சமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்பொழுதுமே ஒன்று சொல்கிறேங்க, அட்வைஸ் எல்லாம் உங்கள் வயசில் எங்களுக்கு சொல்லும் போதும் கசப்பாக தான் இருந்தது. என்னையா வேறு வேலை இல்லாமல் இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சு இப்படி பேச வச்சு இதை எவன் கேட்பான்? ஒரு மியூசிக்கை கேட்போம் சந்தோஷமாக, ஒரு சினிமா உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே அதிலே மூழ்கி பார்ப்போம். நான் பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதனால தான் நம்முடைய சமயம் சொன்னது, பேசுகிறவனுக்கு 25% தான் புண்ணியமா, கேட்பவர்களுக்குத்தான் 100% புண்ணியம். ஏன்னா கேட்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும் இல்லையா? அவர்கள் இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்பாடு செய்து நல்ல விஷயங்களை கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காது இறைவனால் படைக்கப்பட்ட எப்பேற்பட்ட உறுப்பு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
63 நாயன்மார்கள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இங்கே ரிலிஜனே ஒரு கிளாஸு இந்த நாட்டில். இந்த 63 நாயன்மார்களில் சுந்தரரை பற்றி சொன்னேன்ல, அவர் பிறந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவதரித்த இடம் திருமுனைப்பாடி நாடு, திருநாவலூர்னு பேர் அதுக்கு. அந்த திருநாவலூரில் திருமுனைப்பாடி நாட்டில் சுந்தரர் அவதாரம் செய்திருக்கிறார்னு சொல்லணும். இதைத்தான் சேக்கிழார் சொல்ல வாராரு. ஆனால் திருமுனைப்பாடி நாட்டில் சுந்தரர் அவதாரம் செய்தார்னு ஒத்த வரியில் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி முடிக்கலை. திடீர்னு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கூட்டத்திலேருந்து ஒரு பாப்பா எந்திரிச்சம்மா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்க. தூத்துக்குடிமா. அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு கடலினுடைய இந்த பகுதியில் இருக்கீங்களோ, நான் அந்த பகுதியில் தான் இருக்கேன். தூத்துக்குடி தான் என் சொந்த ஊர். சரி, உங்கள் பேர் என்ன? வாசுகி. உங்கள் கணவர் பேர் என்ன? மனோகரன். உங்கள் பையன் பேர் என்ன? அரவிந்த். இவ்வளோ தானே கேட்பீங்க. இல்லை மருமக பேர், பேரம்பேத்தி பேர் கேட்பீங்க. அதோடு முடிஞ்சுது. அதை விட்டுட்டு அம்மா நீங்கள் யார், எங்கேருந்து வாரீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்ட உடனே அதாகப்பட்டது என்னவென்றால், என் பெயர் வாசுகி மனோகரன், 35 ஆண்டுகளாக இலக்கியம் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை போல பேசுவதற்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லை. நான் பாட்டுக்கு அடுக்கிட்டு என் பெருமையை நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க. இவ்வளோ பொறுமையாக கூட்டம் உட்காந்துருக்குமா, கதவை மெதுவாக திறந்து சத்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க, புறப்பட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு இதை மாதிரி அனுபவம் இருக்குது. நான் பேசும்போதே பாட ஆரம்பிப்பேன். எங்கள் ஊர்லெல்லாம் பாட்டுக்குன்னே ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஒரு 5-6 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு கண்ணதாசன், வாலி, பக்தி பாடல்கள், இப்படி அந்த நிகழ்வு கிராமங்கள்லாம் அப்படி தான் ஆன்மீகத்தை கொண்டு போக முடியுது. ஏன்னா உட்கார்ந்து கனமான செய்திகள் எல்லாம் அவர்கள் கேட்பதில்லை. ஒரு ஊரில் கூட்டம்னா கூட்டம், மண்ணு போட்டால் மண்ணு விழாது, அப்படி கூட்டங்க. நான் உடனே பாட்ட ஆரம்பித்தேன். ஆக அந்த கூட்டத்து மத்தியில் பாடணும்னு அப்படி பாட்டை அப்படி பாடி ஆரம்பித்து கண்ணை மூடி பாடிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். ஒரு பயம் இல்லைங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் நீங்கள் போக முடியாது. யார் போனாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து தான் ஆகணும். மைக் செட்டுக்காரர் மட்டும் முன்னாடி உட்காந்துருக்காரு. எனக்குன்னா ஒன்றும் ஓடலை. என்னையா எல்லாரையும் எங்கன்னு. அப்புறம் இப்படி இந்த தொண்டையை வச்சுக்கிட்டு பாடினா எந்த பயம் இருப்பான், எல்லாரும் போயிட்டான் அப்படின்னார். அப்போ நீங்கள் அப்படின்னேன். நானும் போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் பேமெண்ட் வராதுங்கிறதுக்காக தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குது வாழ்க்கையில். இந்த மேடையில் பேசும்போது இன்றைக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறதா இருந்தாலே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது, பார்த்தவர்களை வழிநடத்த வேண்டியது இருக்குது. அறிவுரை சொன்னால் இன்றைக்கி யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அதனால இந்த குழந்தைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு அது அழுதுகிட்டே தான் இருக்கும். அது சொல் பேச்சு கேட்காது. ஆனால் தாய் தோளில் போட்டுக்கிட்டு அவளுக்கு தெரிஞ்ச மொழியில் பாடிக்கிட்டு தாலாட்டி அவளுடைய மோட்டிவ் என்ன, எப்படியாவது இந்த குழந்தை தூங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த தாயினுடைய எதிர்பார்ப்பு. அது முழிச்சு கிடக்கும் போது கிடந்து அழும். அப்படியே தோளில் வச்சு தாளாட்டிக்கிட்டு அப்படியே சாப்பாட்டை குழைச்சி கையில் எடுத்துக்கிட்டு நிலாவை பாரு, அந்த நாயை பாரு, அந்த காக்காவை பாருன்னு இடுப்புலையே வச்சுக்கிட்டு தாய் அலைகிறாளே. அதனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது என் குழந்தை பசியாறணும், எப்படியாவது என் குழந்தை தூங்கணும். ராத்திரியில் அந்த காலத்தில் பாட்டி அப்படியே அவள் சேலை முந்தாணியை விரித்து அதில் தானே பேத்தியெல்லாம் படுத்து கிடந்துட்டு ராமாயணம் கேட்டது என்ன, மகாபாரதம் கேட்டது என்ன, எவ்வளோ மகிழ்ச்சியாக. ஒன்றுமே தெரியாது. இந்திரஜித்துன்னா அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியுமா, ராவணன்னா அந்த குழந்தைக்கு யாருன்னு தெரியுமா, எல்லாம் ஆட்சி கதை சொல்லுவாங்க. அந்த முந்தாணியில் படுத்துக்கிட்டு ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்டு அது என்ன உடனே பெரிய மயக்க போட்டு சொற்பொழிவாளர் ஆக போகுதுங்கிறது தான் அந்த பாட்டியோட எதிர்பார்ப்பு. தெரிந்தோ தெரியாமலோ நல்ல விஷயங்கள் எங்கே போகணும், காதுக்குள்ளே போகணும். அது 1-2 முழுசு நீங்கள் இங்கே இல்லாட்டா கூட வீட்டுக்கு போன பிறகு அந்த அம்மா இதை சொன்னாங்களே அருமையான செய்தி இல்லைன்னு இத்தனை பேர் கேட்டதில்லை. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பேச்சு, இந்த அரங்கத்தில் இருக்கிற 500 பேரும் திருந்தணுங்கிறது இல்லை, அது என்னுடைய நோக்கம் அல்ல. 500 பேரில் 2 பேர் மனசில் இந்த பேச்சு நிலைத்தால் என் வாழ்நாளில் நான் செய்த புண்ணியம் என்று நான் அதை நினைக்கிறேன். இந்த பிறவியில் கடவுள் என்ன பேச படைச்சிருக்கான்னா இந்த பேச்சை வச்சு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், இந்த பேச்சை வச்சு எவ்வளோ வேணாலும் என்டர்டைன்மெண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே கூட ஒரு நேர்மை இருக்கணும். என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே கூட இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் பேச்சாளனாக பிறந்து எந்த விதமான பயனும் இல்லை. அதை போல் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துருக்கான். நீங்களும் அதை சரியாக செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆலயத்துக்குள்ளே வாரோம்,
இந்த தலைமுடியை விரித்து போட்டுட்டு வராதிங்க. அம்மா ஏம்மா அருகம்புல்லை கொண்டு போய் பிள்ளையாருக்கு போடுறோம்? சில விஷயங்கள் மட்டும் பதிவு செய்கிறேன். அருகம்புல் மட்டும் இல்லை, அருகம்புல் ஒன்று, வன்னி மரத்தினுடைய இலை, வில்வ மரத்தினுடைய இலை, அரச மரத்தினுடைய இலை, இதுக்கெல்லாம் ஒரு தனி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ மலர்கள் இருக்கிறது, எத்தனையோ புல் பூண்டுகள் இருக்கிறது, எத்தனையோ செடி கொடிகள் இருக்கிறது. இப்போ வில்வத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. வில்வ மரம் ஒரு வீட்டில் வளரணும்னு சொன்னாலே லக்ஷ்மியினுடைய கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் வில்வம் முளைக்கும், இல்லைன்னா முளைக்காது. அம்மா, லக்ஷ்மிக்கும் வில்வ மரத்துக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சிவனுக்கு தானே வில்வத்தை போட்டு வழிபாடு செய்வோம், லக்ஷ்மிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டார். 2 பேருக்கு வில்வ அர்ச்சனை பண்ணலாம், ஒன்று சிவன், இன்னொன்று லக்ஷ்மி. மகாலட்சுமிக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்தால் அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது நீங்கள் எதை ஞாபகம் வைக்கணும்? குரங்கு மாங்கொட்டையை புதைச்சி வச்சு தண்ணியை ஊற்றி தோண்டி தோண்டி பார்த்ததை ஞாபகம் வைக்கணும். உடனே இன்றைக்கே போய் வில்வத்தை வாங்கி நான் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி நாளைக்கே நான் ஒரு பெரிய ஜுவல்லரி ஓடர் ஆகிடணும்னா அது நடக்காது. நம்ம என்ன செய்யணும்னா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவள் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக வழிவிடுவாள் என்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அப்போ வில்வம் ஒன்று, அரச இலைகள் ஒன்று, அதை போல் மந்தார மலர்கள்னு இருக்குது, வன்னி மரம் இருக்குது, அருகம்புல் இருக்குது, கொன்றை மலர் இருக்குது. இந்த 6 விஷயமும் ரொம்ப ரொம்ப பவித்திரமான விஷயம். இதில் கொன்றை மலர்கள் இருக்குது பாருங்கள். இந்த கொன்றை மலர்கள் இது வரைக்கும் இந்த ஜென்ரேஷன்லாம் நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் கொன்றை மலர்கள் என்பதற்குரிய ஸ்தலமே விராலி மலை. திருச்சியில் இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. விராலி மலை தான் கொன்றை மரங்கள். அப்படியே அந்த மலர்களை சொரிகின்ற பொழுது, ஏன்னா தங்கக்கடை வச்சுருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கீங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். நிறைய பாபி ஜுவல்லர்ஸ் இருக்குது, அது போக தேவி ஜுவல்லர்ஸ் இருக்குது, நிறைய ஜுவல்லரி ஷாப்காரங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு தடவையாவது நீங்களும் ஜுவல்லரியில் வேலை செய்கிறவங்க, நாளைக்கு நீங்கள் முதலாளி ஆனாலும் எங்கள் சகோதரர் சந்தோஷம்தான் படுவார். ஆக நீங்களும் ஜுவல்லரி ஷாப் முதலாளி ஆகணுமா, இல்லை ஜுவல்லரி ஷாப்பில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணுமா? 500 பேர் வேலை செஞ்சாலும் இந்த பிரகாஷ் மாதிரி வராது, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரும் புகழ் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் நேராக வருஷத்தில் ஒரே ஒரு தடவை இந்தியா போகும்போது விராலி மலையில் போய் முருகனை பார்த்துடணும். ஏன்னா கொன்றை மலர்கள் தங்கத்துக்கு சமம். அந்த கொன்றை மலருக்கு என்ன சிறப்புன்னா, ஓம் என்கின்ற பிரணவ ரூபத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே மலர் கொன்றை மலர். ஏன்னா கஜமுகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தேவாதி தேவர்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை 3000 தடவை தோப்புக்கரணம் போடணும். அப்போ 9000 தடவை. நான்லாம் மாட்டினா என் நிலமெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த மேடைக்கு நடந்து வரவே 10 நிமிஷம் ஆகுது. இவ்வளவு தோப்புக்கரணம் போட்டு கடைசியில் கஜமுகாசுரனை வதம் செய்தார். வதம் செய்தது மாத்திரமல்ல, கஜமுகாசுரன் அழிந்தானா? பிள்ளையார் கோவிலுக்கு போகிறீங்களே, அவருடைய வாகனம் மூஷிகம்னு நம்ம வழிபாடு செய்கிறோமே, அந்த மூஷிகம் யார்? அவன் தான் கஜமுகாசுரன். எப்படி சூரனை முருகன் வதம் செய்தான்? அவன் அழிக்கலை சூரனை, மாறாக வேலாகவும் அவனை மிக அருமையாக மயிலாகவும் சேவலாகவும் அவன் இருந்தான் பாருங்க. அழகாக ஓடி வந்து அவனை தன்னகத்தே அடக்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆக மிக அருமையாக அவர்களை கொடுமைக்கு ஆட்படுத்தாமல், அவர்களை அழிக்காமல், அவர்களை தன்னகத்தே வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம் கந்தபுராணத்தில். இங்கே அதை மாதிரி கஜமுகாசுரனை விநாயகப் பெருமான் அழிக்கவில்லை, மாறாக ஆட்கொண்டார். அதனால தான் மூஷிக வாகனத்தையும் சேர்த்து என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். அருகம்புல் இல்லாத வழிபாட்டை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. விநாயகருடைய வாக்கு. அருகம்புல் கிடைக்கலன்னா வன்னி இலைகளை கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அம்மா, வன்னி மரத்தை தேடி எங்கம்மா போகிறது? அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். வன்னி மரத்தை எங்கேயாவது பார்த்தா டப்புன்னு இலையை பறிச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தேவதை இருக்கா. அந்த வன்னி இலைகளை நம்ம பறிக்கணும்னா கூட கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு, சமிங்கிற தேவதை அந்த மரத்தில் இருக்குது, அவட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் என்ன செய்யணும்? வன்னி இலையை பறித்து விநாயகனுக்கு வழிபாடு செய்யணும். வன்னி இலை இல்லைன்னா மந்தார மலர்கள் கிடைத்தால் மந்தார மலரை கொண்டு விநாயகனை வழிபாடு செய்தால்
நடக்காத காரியத்தை என்ன செய்வார்? நடத்தி கொடுத்துருவார். யார்? விநாயக பெருமான். ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம்னா சும்மா நின்று அப்படியே கதை பேசிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடாது. கோயில் அமைதியாக இருக்கணும். இன்னொன்று, இங்கே என்ன அழகாக சொன்னாங்க பாருங்கள் ஐயா, குருசாமி அவர்கள் சொன்னாங்க, அந்த அம்மா பேச ஆரம்பித்தோன்னே எல்லோரும் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உண்மைதான் அது. இடையில ஃபோன் கால் ரொம்ப எமர்ஜென்சி சரின்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த அனுபவம்லாம் உண்டு. நான் மேடையில் பேசிக்கிட்டு இருப்பேன், அவர் வரிசையில் உட்காந்து ஓஹோ அப்படின்னு செல்லே. இப்போ பேசுகிறவங்க எப்படியா பேசுவாங்க யோசித்து பாருங்கள். சில மேடையில் பொறுமை இழந்து, ஐயா இந்த செல்ஃபோனோட நீங்கள் கொஞ்சம் கடைசி வரிசையில் போய் உட்காருறீங்களா, எனக்கு இது பெரிய டைவர்ஷனாக இருக்குது, பேச்சு வரமாட்டேங்கின்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே ரிங்டோன் வைக்கிறோமே, இந்த ரிங்டோன் வைக்கிறோம்ல, எவன் ஒருத்தன் என்ன ரிங்டோன் வச்சுருக்கானோ அதை வச்சு இவன் யாருங்கிறத நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ரிங்டோனை வச்சு ஹூ இஸ் ஹீ அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். சில பேர் நல்ல அருமையாக வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் வச்சுருப்பாங்க, பிரச்சனையே இல்லை, என்ன அழகாக இன்ஸ்ட்ருமெண்டல் வாசித்தாங்க இங்கே, அருமையாக இருக்கும். சில பேர் அங்கே தான் பேய் பிசாசு சத்தமெல்லாம் கேட்கும். நம்ம கோயிலுக்குள்ளே நின்று, அப்பா என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருப்பா, அப்பா என் கடன் தொல்லையை தீர்த்துருப்பா, எப்பா என் நோயை தீர்த்துருப்பா அப்படின்னு அங்கே உள்ளுக்குள்ளே ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு கோயிலுக்குள்ளே சத்தம் கேட்கும். நான்லாம் சில நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஐயோ கோயிலுக்கு நீலாம் எதுக்கியா வர, செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போ, இல்லை செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அடுத்தவனுக்கு இப்படி ஒரு அசிரீரிக்கு சில பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டு இருக்கும்போது அம்மா மாதிரி பெரியவங்க குழந்தைகளை பார்த்து நல்லா இருக்கீங்கல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும்பாங்க. அது யார் சொன்ன வாசகம்? சுவாமி நமக்கு கொடுத்த வாசகம். அது மனிதாள் மூலமாக அந்த வாசகம் நமக்கு கிடைக்கி. அப்படி இடத்துல வந்து நின்றுக்கிட்டு ஐயையோ ஐயையோன்னா எப்படி என் வேண்டுதல் நிறைவேறும்? கோயிலுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை கோயிலில் தயவுசெய்து சைலண்டில் போட்டு வாங்க, தயவுசெய்து தலைமுடியை விரித்து போட்டுட்டு வராதிங்க, கோயிலுக்குள்ளே வந்து கதை பேசாதீங்க, நல்லா இருப்பீங்க. கதையெல்லாம் தேடி போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சொற்பொழிவு கேட்காட்டாலும் பரவாயில்ல, யார் வீடாவது தேடி போய் உட்காந்து கதை பேசிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கோயிலுக்குள்ளே அப்படி வரிசையாக உட்காந்துருக்கோம் பாருங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு. உட்கார்ந்துருக்கிறதுக்கு ரீசனே இந்த மனசு அமைதி பெறணும். நம்ம கொஞ்சமாவது எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணுங்கிறக்காக தான் அந்த கோயிலில் உட்காந்துருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் நிறையா சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே போனால் ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரோம். அவசரமாக கோயிலுக்கு போகிற நிலைமை இருந்தால் போக வேண்டாம், நீங்கள் தயவுசெய்து வீட்டில் இருங்க. கோயிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷத்தில் உட்காரணும். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தான் சிவன் கோயிலுக்கு போகணுமாமா. சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாதான் சொல்லி வச்சுருக்கான் நம்ம ஆள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிடறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். பெருமாள் இவன் சிவன்கிட்டருந்து வாங்கிட்டு வந்த வரத்தை பூரா பிடுங்கிக்கிடுவாரான். இவன் பெரிய ஞானி, இந்த ஞானி வரத்தை பெருமாள் பிடுங்கிட்டு விடுறாரு. ஐயா, அவர் உலகத்தையே காத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் நம்மகிட்ட சொல்லி வச்சுருக்கான் பாருங்கள். இங்கே போயிட்டு அங்கே போயிடாத, அங்கே போயிட்டு தான் நீ இங்கே போகணும். இன்னொரு விஷயம் சொல்லுவான், கோயிலுக்குள்ளே போகும்போதே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, காணிக்கையே போட்டுருங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போது எவன் யாசகம் கேட்டாலும் போட்டுறாதீங்க. சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஆமான்னா கை தட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். உண்டா இல்லையா? உள்ளே போகும்போதே யாசகம் போட்டுருங்க, வெளியே வந்து போடாதீங்க. ஏன் போடாதீங்க? எதுக்காக போடக்கூடாது? நம்ம புண்ணியத்தை வாங்கிட்டு வாரமா, அதை பூரா இவன் யாசகம் வாங்குறவன் கொண்டு போயிடுவானா. எதையுமே எதிர்பார்க்காம உங்ககிட்ட இருக்கிறத கூட உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும்ல. தனக்கு இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் எடுத்தா சாவுன்னு தெரிஞ்சு தானே இந்திரன் வந்து கேட்ட பிறகு அறுத்து கொடுத்தானா இல்லையா கர்ணன்? ஏன்னா உடம்போடு ஒட்டி இருக்கின்ற கவசத்தை அவன் நம்பல, காதில் தொங்குற குண்டலத்தை அவன் நம்பல. எல்லாத்துக்கும் மேல தர்ம தேவதைன்னு ஒருத்தி இருக்கா, நான் உண்மையாகவே தர்மம் செய்தால் அந்த தர்மம் என்னை காப்பாற்றும்னு நினச்சான். அதனால் கோயிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, யாருக்காவது யாசகம் கொடுங்க. ஆனால் ஒன்று, யாசகம் கொடுக்கும்போது யாராவது வந்து கேட்குறாங்கன்னா உடனே நம்மளால் அப்போ தான் மேடை பேச்சாளர் மாதிரி வசனத்தை ஆரம்பிப்போம். உனக்கெல்லாம் கை இல்லையா, உனக்கெல்லாம் கண்ணு இல்லையா, இப்படியெல்லாம் நல்லா தானே இருக்க, இதை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ பிச்சை எடுக்க, என் கூட வாரியா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். யார்? நம்மாள். உடனே அவன் பார்த்தான், அப்படியா எவ்வளோ சம்பளம் கொடுப்பியே அப்படின்னா, 5000 ரூபா தாரேன் அப்படின்னா, நீ என் கூட வந்து பிச்சை எடுக்கவா, உனக்கு 10,000 ரூபா தாரேன்னு.
அடுத்தவங்களை நீங்கள் ஒன்றுமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. அவனை விமர்சனம் பண்ணுற வேலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த சம்பவங்க. வீட்டில் இருந்தால் அந்த காலத்துலேருந்து, எங்கள் ஆட்சி காலத்துலேருந்து, எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா, சாப்பாடு சமைச்ச உடனே முதல்ல ஒரு அதிதிக்கு சாப்பாடு, வீட்டில் உள்ள பறவைகளுக்கு சாப்பாடு, காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பாடு, மிருகங்களுக்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பாடு. அதுக்கு பிறகு செடி கொடிகள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தண்ணி ஊற்றிட்டு தான் சாப்பாடு. செடி கொடிகள் வாடப்படாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார் ராமலிங்க சுவாமிகள். செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றிருக்கணும், சமைச்ச உடனே பறவைக்கு சாதம் வச்சுருக்கணும், மிருகங்களுக்கு சாதம் வச்சுருக்கணும், வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும். குழந்தைகள் தாரா மாதிரி சின்ன பிள்ளைகள் இருந்தால் அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதிதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வீட்டு வாசலில் வந்து யாசகம் கேட்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த காலத்தில் அதெல்லாம் இருக்கா? யோசித்து பாருங்கள். இந்த காலத்தில் பிச்சை கேட்டு வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க, சமையல் ஆகலைன்னு வைங்களேன், நாங்கள் என்ன சொல்லணும்னு எங்கள் மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அம்மா பிக்ஷாம் தேகி அப்படின்னோடனே பொறுத்துக்கோங்கன்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் சமையல் ஆகலையாம், அதனால் பொறுத்துக்கோங்க. இப்படியா, உனக்கு கண்ணுக்கு தான் நல்லா இருக்குல்ல, உனக்கு காது தான் நல்லா இருக்குல்ல, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் எவனும் பேச வேண்டாம், பொறுத்துக்கோங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் கரெக்டாக, நான் வீட்டில் இருந்தால் 12:30 மணிக்கு வந்துடுவார். நான் மீட்டிங் போனேன்னா வீட்டில் இருக்கிற சமயக்காரம்மா சாப்பாடு போட்டால், என்ன அம்மா மீட்டிங் போயிட்டாங்களா? ஆமையான்னு அவங்க ஏன் ஷெட்யூல் எனக்கு தெரியுதோ இல்லையோ, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்ற 12 மணி அதிதிக்கு தெரியும் என் ஷெட்யூல். இப்போ அம்மா திருப்பூர் போயிட்டாங்களா, அம்மா கோயம்புத்தூர் போயிட்டாங்களான்னு ஒரு தினமும் நான் வீட்டில் இருக்கும்போது, அம்மா இன்றைக்கி வீட்டில் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்கள் கையால் சாப்பிட்றது. ஒரு நாள் சாப்பாடு போட்டேன், சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டார். இப்போல்லாம் யாரும் பழைய இதெல்லாம் போட்டால் வாங்குறது இல்லை. எல்லாருக்கும் பாவம் சுகர் இருக்குது, எல்லாருக்கும் கோல்டு இருக்குது, அவனும் மனுஷன் தானே, கொடுக்குறதே கொடுங்க, நல்லதாக கொடுங்களேன். அப்படி சாப்பாடு போட்டேன், வாங்கிட்டு போனோம். போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து எங்கள் வீதி ஓரத்தில் என்னை பார்த்தான். அம்மா இங்கே வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா. இவன் என்ன நம்மகிட்ட பேச போகிறான் அப்படின்னு. இந்த முந்தா நாள் ஒரு குழம்பு கொடுத்தியம்மா, அந்த குழம்பு பேர் என்னன்னு கேட்டான். நான் அப்படியே ஸ்டண்ட் ஆகி போயிட்டேன். புளிக்குழம்பு. என்ன புளிக்குழம்பு? புளிக்குழம்புனாலே அதில் புளி இருக்கணுமா இல்லையா அப்படின்னா, ஆமாம் இருக்கணும். அது வெண்டைக்காய் புளிக்குழம்பா இல்லை கத்திரிக்காய் புளிக்குழம்பான்னா, இல்லையா வெறும் பல்லாரி வெங்காயத்தை போட்டு புளிக்குழம்பு வச்சேன். புளிக்குழம்புனாலே ஒன்று ஒரு சுண்டை வத்தலை போட்டு வைக்கணும், இல்லை ஒரு மணத்தக்காளி வத்தலை போட்டு வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். வெங்காயத்தை போட்டு வச்சேன், அதுக்கு பேர் வெங்காய குழம்புமா, அதுக்கு பேர் புளிக்குழம்பு இல்லை அப்படின்னா. புளின்னா புளி இருக்கணும், உப்பு சரியாக இருக்கணும், காரம் சரியாக இருக்கணும், அதான சமையல் அப்படின்னா. வச்சாலாம் புளிக்குழம்பு அப்படின்னு. எனக்குன்னா அப்படி ரொம்ப ஃப்ளாரப் ஆகி, தவறு நாளைக்கெல்லாம் என் வீட்டுக்கிட்ட சோத்துக்கு வந்த நடக்கிற கதை வேற. இன்னும் உனக்கு சோறே கிடையாது என் வீட்டில். என்ன நடு ரோட்டில் நெடுஞ்சாங்கறையே என் காலில் விழுந்து, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இது நான் சொல்லலம்மா, உங்கள் வீட்டுக்காரதாம்மா என்னை பார்த்து நீயா சொல்கிற மாதிரி சொல்லு, என்னால் சொல்ல முடியல, எங்கள் வீட்டில் அதை சொல்லவே முடியல, தயவுசெய்து எனக்காக நீ பேசுன்னு சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்தாருமா. நான் கஷ்டப்பட்டவன், அந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுதாம்மா நான் இப்படி சொல்லிட்டேன். எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் கதை. வாழ்க்கையில் ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடணும், கோயிலுக்குள்ளே வந்தால் அமைதியாக இருக்கணும், மனம் லயிக்கக்கூடிய இடம் அமைதியாக இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், ஐயா ரொம்ப அழகாக ஒரு வாசகம் சொன்னாங்க. எங்கே போனாலும் நான் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேம்மா, ஒரு சாப்பாட்டு பார்சல் வாங்கி கையில் கொடுத்துருவேன். அது அருமையான வேலை. சாப்பாட்டு பார்சலை வாங்கி கையில் கொடுக்கும்போது ஒரே ஒரு சின்ன குறிப்பு, தாக சாந்திக்கு தண்ணியும் கொடுக்கணும். வெறும் சாப்பாடு பார்சல் கொடுக்கப்படாது. தாக சாந்திக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணின்னா உங்களுக்கு ஒருவேளை அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், அதுக்காகத்தான் நான் இந்த தண்ணியை இப்போ குடிக்கேன், இல்லாட்டா நான் குடிக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு இப்படி தண்ணி குடித்தான்னு வைங்களேன், சந்தோஷமாக மன நிறைவாக அவன் வாயில் என்ன தெரியுமா வரும், உங்கள் சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும்யா, தலைமுறைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த வயிறு நிறைஞ்சி அந்த தண்ணியை குடித்த உடனே அவனுக்கு ரொம்ப சுபிட்சமான தாட்ஸ் வந்துடும். அதனால் எங்கே போனாலும் தானம் செய்ய பழகுங்க. பெருசாலாம் ஒன்று நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சின்ன விஷயம் செய்யலாம் இல்லையா? நம்ம 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 2 இட்லியை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு யாருக்காவது கொடுக்கலாமா இல்லையா? பல ஆடைகள் நம்ம வச்சுருப்போம், அந்த ஆடை கொஞ்சம் நாளான உடனே நம்ம அதை யாருக்காவது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆடைகள் எல்லாம் தானம் கொடுத்தா கோடான கோடி புண்ணியம். ஆனால் இத்தது அத்தது செத்தது கிழிஞ்சது சாயம் போனது நூல் பிரிஞ்சது இதெல்லாம் தயவுசெய்து யாருக்கும் கொடுக்காதீங்க.
நல்ல உடுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆடை பழைய ஆடையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. புது ஆடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியம். பழைய ஆடையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்குற? சாப்பாடு கொடுக்குறீங்களா, மத்தியானம் பொங்குறீங்களா, மத்தியானமே அந்த சாப்பாட்டை யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்ருங்க. அதெல்லாம் ராத்திரிக்கு உதவுன்னு வச்சுக்கிட்டே இருந்து ராத்திரி புளிக்கிற மாதிரி இருக்கிற சாம்பார், அப்படியே நொந்து போகிற மாதிரி இருக்கிற பாயாசத்தை எடுத்துகிட்டு அப்போந்தான் ஒரு கேரியரில் போட்டுட்டு, பங்கஜக்கா உங்களுக்கு மத்தியானமே எடுத்து வச்சேன், கொடுக்க மறந்துட்டேன், இப்போ கொடுக்க வந்திருக்கேன்னு போய் கொடுத்தோன்னா அவன் நேராக கொண்டு குப்பை தொட்டியில் கொட்டிட்டு, நீலாம் உருப்படுவியா, நீலாம் கொடுத்ததை மத்தியானமே கொடுத்துருந்தா கூட நான் குழம்பு வைக்காமல் ஒழுங்காக ஊற்றி சாப்பிட்ருப்பேன். இந்த கெட்டதை கொண்டுட்டு வந்து நீ கொடுக்கிய அவங்க நினைக்க மாட்டாங்களா? யாருக்கு கொடுத்தாலும் எளிமையான ஆகாரமாக இருந்தாலும் புதுசாக கொடுங்க, பழைய ஆடையாக இருந்தாலும் கிழியாததை கொடுங்க. ஒன்றுமே கொடுக்க முடியலையா, வார்த்தைகளால் அவர்களை வாழ்த்துங்கள். அதனால தான் இன்றைக்கெலாம் ஒருத்தர் பார்க்கும்போது வாழ்க வளமுடன்னு சொல்கிறோம், நல்லா இருங்கன்னு சொல்கிறோம், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு வார்த்தைகளால் நல்ல நாமங்களை நீங்கள் உச்சரிக்க பழகுங்க. நல்லதே என்ன செய்யணும், பேசி பழகணும். தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். இப்போல்லாம் எப்படி ஆயிட்டுனாமா, ஒருத்தர் பார்க்கும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்கல்ல, அம்மாவை மட்டும் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறேன்னு வைங்களேன், அம்மா ஐயா வரலையா, மகேஸ்வரன் ஐயா வரலையான்னு கேட்பேன். மகேஸ்வரன் ஐயா மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு வைப்போம், ஐயா லதாமா வரலையான்னு கேட்போம். 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னு வைங்க, பிள்ளைகளாம் எங்கே வரலையான்னு கேட்போம். இதுதான பழக்கம் அந்த காலத்தில். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இதுதான் நம்ம அந்த காலத்தில் கேட்டமே தவிர இப்போ ஒருத்தனை பார்த்த உடனே இந்த வணக்கம் போடுற வேலைலாம் இப்போ இல்லை. பார்த்த உடனே என்ன ஆள் ஒரு மாதிரி ஓஞ்சிட்டீங்களே, உடனே அவன் உடனே என்ன நான் நல்லா தானையா இருக்கேன் அப்படிமா. இல்லை, பழைய மாதிரி நீங்கள் இல்லை, ஆள் ரொம்ப ஓஞ்சி போயிட்டீங்க, சுகர் இருக்கோ அப்படிமா. அவன் கேட்கவே இல்லை, இந்த வயலாக பாருங்க சுகர் இருக்கோ அப்படிமா. உடனே அவன் சுகரா, எனக்கு ஏன் சுகர் வரப்போகுது, நான் யார் குடும்பத்தை கெடுத்தேன், நான் யார் சொத்தை அபகரித்தேன், அப்போ சொத்தை அபகரித்தவங்களுக்கு தான் சுகர் வரணும்னு இருக்கா என்ன. உடனே சும்மா இருங்க, எனக்கெல்லாம் சுகர் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. ஒன்று ஏதுக்கும் நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், ஒரு மாதிரி கழுத்து எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, போய் பாருங்கள் அப்படிமா. உடனே ஆமாம் இருந்தையோ பார்த்தாச்சியா, டாக்டரே எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தீங்க, இப்படி தான் ஊசியை குத்தினா, இப்படி தான் ஒரு மிஷினில் வச்சேன், சுகர் ரீடிங் அடித்து பார்த்தேன். அப்படி பார்க்கப்படாது. காலையில் வெறும் வயிற்றில் போய் குளுக்கோஸாக கரைச்சி அண்டாவாக ஊற்றுவான். அதை முதல்ல நம்ம குடிக்கணும். குடிச்சு முடித்த பிறகு 2 மணி நேரம் கழித்து ஒரு டெஸ்ட் எடுப்பான். அப்பவும் சுகர் இல்லைன்னா தான் உங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம். உடனே அவன் எனக்கு சுகரே இல்லை, நான் போயிட்டு வரேன், நல்லா இருக்கணும். ஏதுக்கும் நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா சுகர்னாலே கால் எடுத்துடுறாமா, கையெடுத்துடுறாமா, சில பேருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுதான். அவன் பாசிட்டிவாக இருக்கிறவன்ட்ட இவன் அவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை விதைச்சா என்னையா இருக்கும். எப்பொழுதுமே பாசிட்டிவாக பேசி பழகுங்க. காலை பொழுது அவன் எழுந்திருக்கிறானோ அவனுக்கு நீண்ட நாள் கிடைக்கும் தெரியுமா வேலை செய்கிறதுக்கு. நாள் ரொம்ப என்ன இப்போ தான் மணி 10:30 ஆகுதாம்பாங்க. ஆனால் எந்திரிக்கிறதே 10:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு, அப்புறம் பல் விளக்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு, அப்புறம் ஒரு காஃபியை குடிச்சிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு, மத்தியானம் அப்படியே ஊந்து என்னத்தையோ சமைச்சிட்டு ஒரே ஜங்க் ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஆனோன்னு பழையபடி இந்த பொக்கிஷத்தை கையில் எடுத்துட வேண்டியது. இது எதுக்குங்க? யாராவது கூப்பிட்டா அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு, அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஏதாவது மெசேஜ் வந்தால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ட்விட்டர் என்ன, இப்போ அது என்ன, இது என்ன. ஆனால் எனக்கெல்லாம் கடவுள் செஞ்ச புண்ணியம் இதில் ஒன்றுமே தெரியாது. அதான் அதில் இருக்கிற விஷயம். ஒன்று யாராவது கூப்பிட்டா அட்டன் பண்ண தெரியும், பழையபடி ஆஃப் பண்ண தெரியும். அதை பாருங்கள், இதை பாருங்கள். இந்த டெக்னிக்கல் நாலேஜில் நான்லாம் சுத்த சைவர். பேசுவீங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவேன். இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இதிலெல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கீங்க. குழந்தைகள் முதற்கொண்டு டாப்பாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு டைம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சின்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் பெட்டு பக்கத்துலேயே போட்டுட்டு படுக்கிறீங்க, அது காட்டை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பிரெயினை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணணும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த காலத்தில்ங்க 60 வயசு 65 வயசில் தானே கண்ணாடி போட்டோம். இன்றைக்கி 5 வயசு பிள்ளை கண்ணாடி போடுது. காரணம் செல்ஃபோன். தாயும் தகப்பனும் இங்கே வந்திருக்கீங்க, எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்களும் வந்திருக்கீங்க. உங்கள் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும். செல்ஃபோனில் ஒரு கிட்ஸ் ஒரு கார்ட்டூனை போட்டு
குழந்தைகளை கொடுத்துட்டு சோத்தை போட்டு சாப்பிடுனாது அது பாட்டுக்கு பக்கத்தில் நாய்க்கு சோறு வச்சுருக்கோம். இவன் செல்ஃபோனே பார்த்துட்டு நாய் தட்டிலேருந்து சோறு எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கான். அவன் தட்டில் போட்ட சோறு அப்படியே இருக்கே, நீ என்ன இன்னும் சாப்பிடல? இல்லையம்மா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு பார்த்தா நாய் பரிதாபமாக நின்றுக்கிட்டே இருக்கு. ஆட பாவி, செல்ஃபோனை சாப்பிட்டுட்டு ஏன் சோத்தை தின்னுபிட்டியாட்டு. எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உணவு முறைகள், நம்முடைய மரியாதை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளை மதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதான் உண்மை. ஒரு செய்தி சொல்கிறேன். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா யாராவது தேடி வருவாங்க. தேடி வந்த உடனே முதல் வணக்கம்யா வாங்கய்யான்னு கேட்கணும். நல்லா கவனிங்க, ஆக்ஷனை பாருங்கள். வாங்கய்யான்னு கேட்கணும். கேட்டு இப்படி ஒரு சேர் எடுத்து போட்டு முதல்ல அவங்கள உட்கார வைக்கணும். உள்ளே போய் முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கணும். உள்ளே கொண்டு போய் தண்ணி கொண்டு வந்து அவருக்கு முதல்ல குடிங்கய்யா அப்படின்னு கொடுக்கணும். 4வது ஃபேன் சுவிட்சை போடணும். போட்டுட்டு உள்ளே போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா சாத்தூர்லேருந்து உங்களை பார்க்க சுப்பிரமணியம்னு ஒரு ஐயா வந்திருக்காரு அப்படின்னா, அந்த வாரன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வருவார். வந்த உடனே எங்கள் அப்பா அந்த டேபிளை பார்ப்பார். ஒன்றும் பேச மாட்டார். டேபிளை பார்ப்பார். தண்ணி செம்பு டேபிள் மேலே இருக்கா. 2வது ஃபேனை பார்ப்பார். ஃபேன் ஓடுதா. 3வது நம்மகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம பொண்ணு. 4வது ஐயாவுக்கு வணக்கம் சொன்னியான்னு கேட்பார். ஆமாப்பா சொல்லிச்சு பாப்பா வணக்கம் சொல்லிச்சு. என்னோட இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வச்சு, சரி அறத்துப்பாலில் ஒரு 4 குறள் சொல்லு அப்படிம்பார். எனக்கும் எங்கள் சிஸ்டருக்கும் எங்கள் அப்பா கொடுத்த ட்ரைனிங் தான். குழந்தையிலேருந்து பெற்றோர்கள் கையில் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு திருக்குறள் சொல்லும்பார். ஒரு திருக்குறள், ஒரு 4000 பிரபந்தத்தில் ஒரு பாட்டு சொல்லும்பார். ஒரு நாலடியார் சொல்லும்பார். ஒரு புறநானூறு சொல்லும்பார். எப்போ 15 வயசில் இல்லை, 7 வயசு 8 வயசில். உடனே ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோம்பார். உடனே காலில் விழுந்து நெடுஞ்சாங்கரையாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் நாங்கள் எங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படியே நீங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள். நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தன் வந்து நிற்பான் யாரையோ பார்க்குறதுக்கு. நம்ம கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் உள்ளே வரலாமா வெளியே போகலாமாங்கிற டயலமாவில் டக் டக்குன்னு பெல் அடிப்பான். உடனே இப்படி பார்த்துட்டு கூட நம்ம பழையபடி செல்ஃபோன். அப்பா இருக்காங்களா? இருக்கார் அப்படின்ட்டு செல்ஃபோனு. அவன் பாட்டுக்கு வருவான். ஐயா இருக்காங்களான்னு வீட்டில் உள்ள 4 பேர்கிட்டையும் கேட்டு பார்ப்பான். ஒரு வயலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான். நேராக போயிடுவார். சாயங்காலம் அரச மரத்தில் மீட் பண்ணுவாங்க. ஐயா உங்களை காலையில் வர சொன்னேன்னு நீங்கள் வரலையே. வந்தேனே, எல்லாரும் வான்னு என்னம்மா வரவேற்றான். என்ன ஒரே வரவேற்பு. அதில் அப்படியே மனசு குளிர்ந்து வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிம்பார். இன்றைக்கி யாராவது இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமா குழந்தைகளுக்கு? யாராவது சொல்லி கொடுக்குறோமா? ஏன் பெரியவர்கள் காலில் விழணும்? ஐயாலாம் உட்கார்ந்துருக்காங்களே, மானசீகமாக அவர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கணும். பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இன்றைக்கி பெரியவங்க காலில் சின்ன பிள்ளைகள் விழுறதே கேவலம்னு நினைக்கிறோமே. நான் யார் காலையும் விழ மாட்டேன். நான் யார்? நான் எவ்வளோ பெரிய ஆள்? குழந்தைகள் காலில் விழுறதுக்கு என்ன காரணம்? வயதில் 2 விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிடணும். வயதில் மூத்தவர்கள் காலில் நாம் விழணும். ஒருவேளை வயதில் மூத்தவர்கள் வயதில் குறைந்தவர்கள் காலில் விழுந்துட்டா ஒரு சிக்கல் இருக்குது. 2 விஷயம் இருக்குது. தெரியாமல் சில நேரம் பண்ணுறோம். இப்போ மேடையை விட்டு நாங்கள் இறங்குறோம். அப்போ பேசும்போது எப்படியெல்லாம் இவங்க ஆன்மீகம் படித்து பேசுகிறாங்கங்கிற அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் காலில் விழாதீங்கன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உடனே அம்மா என்னம்மா உங்கள் வயசுக்கு போய் என் காலில் விழலாமாம்மா அப்படின்னு நம்ம எழுப்பி விடுறோம். சும்மா இருங்கம்மா, உங்கள் தமிழுக்கும் உங்கள் ஞானத்துக்கும் முருகங்காலே விழுந்த மாதிரிம்பாங்க. உடனே நானே முருகப்பெருமானாக மாறிவிட்டேன்னு மண்டையில் 2 கொம்பு முளைச்சதுன்னு வைங்க, அழிவு ஆரம்பம்னு அர்த்தம். யாராவது வயதில் மூத்தவர்கள் நம்ம காலில் தெரியாமல் விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? மாதத்தில் ஒரு முறையாவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடி மரத்திற்கு, குறிப்பாக சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய கொடி மரத்திற்கு வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சித்து, அப்பா மூத்தவர்கள் என் காலில் விழுந்த பாவம் என்னை விட்டு நீங்கணும்னு கேட்கணும். வயதில் மூத்தவர்கள் தெரியாமல் நம்ம காலில் விழுந்துட்டா. ஆனால் கண்டிப்பாக வயதில் இளையவர்கள் பார்க்கின்ற இடத்திலெல்லாம் பெரியோர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும். ஏன்? எல்லாருக்கும் ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? சில பேருக்கு அது இருக்காது, சில பேருக்கு இருக்கும். ஆனால் 64 கலைகள், ஆய கலைகள் 64ல் ஜோதிடமும் ஒரு கலை.
இப்போ ஜோதிடம் பார்க்க போகிறோம் ஒரு ஜோசியர்கிட்ட. நான் பல இடங்களில் தமிழ்நாட்டிலையும் இதை சொல்லியிருக்கேன். ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா வீட்டில் பெண்களை விட்டுட்டு போயிருங்க, கூட கூட்டு போகக்கூடாது. ஆடவர்கள் தான், என்னம்மா என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க போகிறேன், 2 பேரும் சேர்ந்து தானம்மா போனோம். அப்படி போகிறதா இருந்தால் சேர்ந்து தான் போனோம். போகிறதா இருந்தால் மனைவிகிட்ட சொல்லணும், தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் வாயில் பிளாஸ்டரை போட்டுக்கிட்டு வாங்கணும். அங்கே போய் முந்திரி கொட்டத்தனமாக பேசப்படாதுங்கணும். ஏன்னா போய் அப்படி உட்கார்ந்த உடனே ஆண்கள் போகணும், பெண்கள் போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல பொம்பளையாள் போய் உட்காரோம். உடனே ஐயா ஜாதகம் பார்க்கணும், பார்த்துருவோம் அப்படிம்பார். எவ்வளவு? 100 ரூபா அப்படிம்பார். ஏன் அப்பா 100 ரூபாயா? அரச மரத்துக்கிட்ட சுப்பையான ஒரு ஜோசியர் பார்க்காரு, 50 ரூபாய்க்கு தான் நான் பார்க்காரு. அப்போ நீ அவர்கிட்டே போய் பாரு. ஏக்கு இங்கே வந்தேன்? இல்லை அங்கே சொல்லி தான் நீங்கள் ரொம்ப நல்லா பார்ப்பீங்கன்னு தான் இங்கே வந்தேன். அப்போ என் ஃபீஸ் 100 ரூபா தான், போடணும்னு 100 ரூபாயை போட்டுரும். உடனே அவர் முதல்ல ஒரு கணக்கெல்லாம் போடுவார். அப்படி கணக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு, அம்மா 7ஆம் இடத்தை சுக்கனை எட்டி பார்க்கானே, அங்கே தானே சிக்கலையே ஆரம்பிக்குது, உங்கள் மூத்த பையன் இருக்கானே அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். 2 வார்த்தை தானே சொல்லியிருக்காரு, சுக்கரை எட்டி பார்க்கான், உங்கள் மூத்த பையன் இருக்கான்ல. வேறு ஏதாவது சொல்லியிருக்காரா ஐயா ஜோசியம்? உங்கள் மூத்த பையன் இருக்கான்லன்னு சொன்ன உடனே இந்த அம்மா, அந்த பயலால தானையா நான் இந்த சீரழிகிறேன், அவன் என்ன பாடுபடுத்துகிறான், என்ன அவன் துன்பம் என்னால் தாங்க முடியலன்னு அவன் அப்படியே பார்ப்பான். ஓஹோ பார்ட்டி இதுக்காக தான் வந்திருக்கு போலன்னு, அந்த பயலால தான்மா உங்களுக்கு சீரழிவேன். இவரா சொல்லல, அந்த அம்மா சொன்னதே இவர் வாங்கி திரும்ப சொல்லிட்டார், அவனால தான் சீரழிவு. பேசாமல் ஒரு 5000 ரூபா பரிகாரத்துக்கு பணத்தை கட்டிட்டு போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கேன், 40 நாளையில் உங்களை உளுந்து கும்பிடுவான் அப்படிம்பான். இதுவே ஜென்ஸ் போனாங்கன்னு வைங்க, போய் அப்படியே உட்காந்துருப்பான். அவர் கேப்பா இருப்போம், ஐயா ஜாதகம் பார்க்கணுமோ அப்படிம்பார். ஆமையா தான் கணக்கு போட்டு அந்த ராகு இருக்கான் பாருங்க 12ஆம் இடத்துல, அவனால் சில சிக்கல்கள் இருக்குது. இவர் பேசாமல் அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, அதுலேயும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குது. கேது இங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் எங்கெங்கே இருக்கக்கூடாதும்பார். இருக்கிற இடத்த சொல்ல மாட்டார். இவர் பேசாமல் உடனே, என்னையா நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க, இப்போ அவனும் சந்தேகம் வந்துடும், என்ன இந்த ஆள் பேசவே மாட்டேங்கான், என்னையா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் என்னையா சொல்லணும், நீங்கள் தான் ஜோதிடர், நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், நான் கேட்கணும் அப்படின்னோடனே அவனுக்கு பாதி ஃபியூஸ் இறங்கிடும். ஆடாடா இவன்ட்ட ரொம்ப பேச முடியாது போல் தெரியுது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது தெரியுமா, அதனால தான் பேச்சு வருது தானா. எதுவுமே யோசித்து பேசுறதில்ல, எது வருதோ அதை பேசணும், அவ்வளவுதான். எல்லாம் சிரித்த முகத்தோடு உட்காந்து உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் மேடையை நோக்கி இருக்குது. சில இடத்துலலாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்படி போய் உட்காந்துருந்தா 1000 பேரில் 800 பேர் வேடிக்கை பார்ப்பான். அதில் ஒரு 4 பேர் மட்டும் அப்படி கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த 4 பேரை பார்த்தே பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அவன் தான் நமக்கு டார்கெட், அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். சில இடத்துல சிக்கல் என்னென்னா, பேச ஆரம்பித்து பேசி போயிட்டுருக்கோம், கடினமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம், கீழே உட்காந்து பேசு இப்படியே உட்காந்து, என்ன இந்த ஆள் ரொம்ப படித்து கரைச்சி குடிச்சிருப்பாரோ, இவருக்கு தெரியாத திருவாசகமே இல்லை போலையே, இவருக்கு தெரியாத தேவாரமே இல்லை போலையே நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பார்வை இருக்கும். பேச்சே ஓடாது. ஒருவேளை தப்பாக சொல்கிறோமோ, அதனால தான் ஒரு மாதிரி திருன்னு நம்மளை பார்க்காரோ. கீழே இறங்கி வந்த உடனே, ஐயா நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர் அப்படின்னு கேட்டால், அவன் பேசுகிறத வச்சே தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அடடா இவனை பார்த்தா நம்ம இப்படி பயந்தோம் அப்படி. அதை மாதிரி ஜோசியர்கிட்ட போய் உட்காந்து இப்படியே இருப்பாங்க. ஐயா என்னையா நீங்கள் எதாவது சொல்லுங்கள், ஐயா நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும், எனக்கு ஜோசியத்தை பற்றி என்ன தெரியும். எவ்வளவு அப்படின்னா 100 ரூபா. கொஞ்சம் கூட யோசிக்காமல் 100 ரூபாய் எடுத்து பேரம் பேசுகிற வேலையெல்லாம் ஜென்ஸை கிடையாது. உடனே 100 ரூபாயை தூக்கி போடுவாங்க. நீங்கள் அந்த பரிகாரம் செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும், இவன் அவனை எட்டி பார்க்கான், அவன் இவனை எட்டி பார்க்கான், ரொம்ப நல்லதாக போச்சுன்னு ஜாதகத்தை வாங்கிட்டு போயிட்டு வரேன் சாமி, நேராக வருவாங்க. பிள்ளையார் கோயில் பாதத்தில் வைப்பாங்க, முருகன் பாதத்தில் வைப்பாங்க, நீயே பார்த்து கொண்டு வருவாங்க. அதுக்காக ஜோதிடம் நல்லா கவனிக்கணும். ஜோதிடம் போலியானது என்று நான் சொல்லவில்லை. ஜோதிடம் 100% உண்மை. ஆனால் கணிக்கிறவங்க கையில் அது இருக்கணும். நல்லா கணிக்க தெரிஞ்சவங்க கையில் தான் ஜோதிட ஏடுகள் இருக்கணுமே தவிர அறகுறையாக இருந்துக்கிட்டு விவரம் சொல்லக்கூடாது. இப்போ நான் அம்மா வீட்டில் பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் விநாயகர் இருக்கார்.
அப்படியே பிள்ளையார்பட்டியில் இருந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு முக்கிய பொல்லா பிள்ளையாரை பார்த்த மாதிரி இருக்கு. வரிசையாக நர்தன விநாயகர்லேருந்து அவ்வளோ விநாயகரும் அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்குமா, அந்த விநாயகரை எந்த திசையில தான் வைக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா, நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. சுவாமி படத்தை எந்த திசை வேணாலும் பார்த்து வைக்கலாம், எந்த திசை, அது தெற்கு பார்த்து வைக்கலாம், வடக்கு பார்த்து வைக்கலாம், கிழக்கு பார்த்து தான் நான் சாமி கும்பிடுவேன். அது உன் வீட்டு அமைப்பு அப்படி இருந்தால் கும்பிடு. என் வீட்டு அப்படி அமைப்பு இல்லை, மேற்கு பார்த்து தான் கும்பிடுவேன். மேற்கு பார்த்தா உங்கள் வாசல் இருக்குது, உங்கள் வீடு ஒப்பேறாது. எடுப்பில் இந்த தர்த்தரம் பிடிச்ச பையன் உங்கள் வீடு ஒப்பேற வாய்ப்பு இல்லை. மேற்கு திசை யாருக்குரிய திசை? லக்ஷ்மிக்குரிய திசைங்க. அது லக்ஷ்மியினுடைய திசை தான் மேற்கு திசை. நான்லாம் வீட்டில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெள்ளை ஆந்தையை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறேன். ஆந்தை யாருக்குரிய வாகனம்? லக்ஷ்மிக்குரிய வாகனம். ஆந்தையை வச்சு வழிபாடு செய்யலாம். தெற்கு பார்த்தும் நீங்கள் என்ன செய்யலாம், கும்பிட்டு விழலாம், தப்பு இல்லை. ஆனால் யார் காலையாவது விழும்போது, அம்மா கொஞ்சம் கிழக்கு பார்த்து நின்னுங்க, அம்மா கொஞ்சம் மேற்கு பார்த்து நின்னுங்க, தெற்கு திசையை தவிர மீதி திசையில் காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, தெற்கு திசை யாருக்குரியது? யமனுக்குரியது. யம திசையை பார்த்து ஏன் நீ விழ மாட்டேங்க? உன்கிட்ட நேர்மை இல்லை, உனக்கு பயமாக இருக்கு, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, அவன் வந்து உடனே கூட்டு போயிடுவான்னு பயப்படுற, அதனால் அந்த திசை பக்கமே திரும்பி படுக்க மாட்டேங்க. கும்ப லக்னத்துக்காரங்க மட்டும் தெற்கு திசை நோக்கி தீபம் போடுவாங்க, மற்றவங்க போட மாட்டாங்க. பொதுவாகவே தீபம் இங்கே ஏற்றுனாங்க இல்லையா, எந்த மங்கள விஷயத்துக்கும் அதான் காரணம். கிழக்கு வடக்கு மேற்கு நோக்கி தீபம் ஏற்றுவாங்க. தெற்கு நோக்கி யம திசையில் பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் தீபம் போடணுமே தவிர வழிபாடு செய்யலாம். யமனை பார்த்தாலே நமக்கு என்ன வருது? பயம் வருது. அந்த பக்கம் யார் காலையுமே விழுந்து என்ன செய்ய மாட்டேங்கும், கும்பிட மாட்டேங்கும். யமனை பார்த்து உனக்கு ஏன் பயம்னு சொன்னால், அவன் ரூபத்தை கற்பனை பண்ணுங்க, எரும மாடு. அந்த எரும மாடு உடம்பு முழுதும் ரோமங்கள் நெருப்பை குப்பழிக்கிறது. யமனுடைய பற்கள் கலப்பையை போல இருக்கு, யமனுடைய ரோமங்கள்ல இருந்து நெருப்பு கொப்பழிக்குது. அந்த பச்சை வாகன், அந்த எரும மாட்டு மேலே பச்சை கயிறு, பச்சை நிற கயிறு, அதான் பாசக்கயிறு, அதை வீசிக்கிட்டு வருவான் நம்மளை பிடிக்கிறதுக்கு. எதில் உட்காந்து யமன் தீர்ப்பு எழுதுவார் தெரியுமா? இப்படி ஒரு சேர் போட்டிருக்கோம் யமனுக்கு. எதில்? இது மாதிரி ஒரு மேடையிலையா 2 தலைமுடியை கற்பனை பண்ணுங்க. அந்த 2 தலைமுடிகளையும் இப்படி ஒன்றா முடிச்சு போட்டு அதில் இவ்வளோ பெரிய ஒரு ஆசனம் தொங்குனா எவ்வளவு லைஃப் அன்சர்டன் யோசித்து பாருங்கள். யமனுக்கே 2 முடியை அப்படி சேர்த்தா எந்த நூல் இழையினுடைய அளவு என்னவோ அதில் ஒரு சேர் தொங்கும். அந்த சேரில் உட்காந்து தான் அவர் தீர்ப்பு எழுதுவார். இன்றைக்கி இவனை கூட்டிகிட்டு போனோம், அவனை இன்னைக்கு கூட்டிகிட்டு போனோம், இவனை இன்னைக்கு கூட்டிகிட்டு போனோம், இவனுக்கு ஆம்னி பஸ்ஸில் போகும்போது தான் போவான், இவன் சைக்கிளில் போகும்போது தான் போவான், இவன் ஸ்கூட்டரில் போகும்போது. ஆல்ரெடி அதெல்லாம் டிசைன் பண்ணப்பட்ட விஷயம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த சேரில் இப்படி உட்காருவார், இந்த சேர் இப்படியே தள்ளாடுமா, கீழே பார்த்தா அக்னி ஆறு ஓடுமா பாதாளத்தில். அப்போ தவறாக யமன் தீர்ப்பு எழுதுனா உடனே இந்த முடி என்ன செய்யுமா, அருந்து போகுமா. யமனே இந்த நெருப்பாற்றங்கரையில் விழக்கூடிய வாய்ப்பு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தான் ரொம்ப அழகாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்முடைய சமயம் சொல்லி கொடுத்தது அத்தனையும் பொக்கிஷம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்லி கொடுக்குறாரு. சில பேருக்கு மரண பயம் ஏற்படும், எவன் சாவு வீட்டுக்காவது போயிட்டு வந்து நமக்கு பயமாக இருக்கும், அதுவே ஒரு வியாதியாக மாறிடும். நீங்கள் நேராக சொல்ல வேண்டியது, கார் மாமிசை காலன்வரில் கலப தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய், தார் மார்ப வலாரி தலாரி என்னும் சூர் மாமடிய தொடு வேலவனே. ஏன்னா யமன் அவ்வளோ பயங்கரமானவன். இதை சொல்லி நான் சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அந்த யமன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருப்பா. பேர பிள்ளைகிட்ட, பேராண்டி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா குடிக்கிறதுன்னு சொன்னால், போ உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு போவான். உடனே பேர பிள்ளை நம்மளை மதிக்கலையேங்கிற கவலை வந்து, எப்பா சித்திரகுப்தா நீ எங்கே இருக்கப்பா, என் ஏட்டை தொலைச்சிட்டியா, என்னை வந்து கூப்பிட வர மாட்டியா அப்படின்ன உடனே டக்குன்னு சித்திரகுப்தன் செல்ஃபோன் எடுத்து யமனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உடனே வந்துடுவான். சித்திரகுப்தன் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு. பாட்டி பாருங்கள், வயசு 99 வயசு, ஆனால் என்னை கூப்பிட்டு போக மாட்டியா, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியான்னா. யமன் வந்து நின்ன உடனே உனக்கு என்ன அம்பிட்டு அவசரம், நான் இப்போ வாரேன்னு சொன்னேன்னா. ஆக எவ்வளோ வயசானாலும் இந்த உலகத்தை விட்டு நமக்கு போக மனசு இல்லை. ஒருத்தன் கேட்டான், யோ யமன் உனக்கெல்லாம் யம தர்மன்னு எவையா பேர் வச்சாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்காயான்னா. என்னையா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், சொல்லிட்டு வர வேண்டாம் ஐயா. ஒரு இட்லி அவிக்கணும்னா கூட அரிசியும் உளுந்தும் போட்டு மாவு அரைச்சி 8 மணி நேரம் ஊற வச்சு ஊற்றினா தானே இட்லி வரும்.
திடுதுப்புன்னு வந்து நிற்கிறியே, என் மானு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பேரனை கொண்டு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், எனக்கு இன்னும் எவ்வளோ கடமை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொன்னால் விட்டுருவானா? உன் பேரன் கல்யாணம், உன் பேரனை ஸ்கூலில் சேர்க்கறது எல்லாம் பின்னாடி உள்ள பையன் பார்த்துக்கிடுவான், நீ புறப்படு. சொல்லுவானா சொல்ல மாட்டேனா? என்னை ஏன் திடீர்னு வந்து கூப்பிட்றேன் ஏமன் சொல்லுவானா? அட பைத்தியக்கார பையல, நான் தான் 4 ஆப்ஷன் கொடுக்குறேன்னேடா, அந்த ஆப்ஷனை ஒழுங்காக நிறைவேற்றினா உனக்கு எதுக்கு ஏம பயம்? அப்படி என்ன நீ பெருசாக ஆப்ஷன் கொடுத்துட்டா? ஆமாம், கோர்ட்லேருந்து சமன் வர்ற மாதிரி 4 சமன் அனுப்புனேன்னே. என்ன சமன்னு கேட்பான். சமன் என்னவா? இந்த பல்லு கிடந்து கிடுகிடுன்னு ஆடும், அதான் முதல் சமன். இவனுக்காக பல்லு ஆடிச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரூட் கேனல் பண்ணிடுங்க, பல்லு ரொம்ப ட்ரபிள் பண்ணுது, எனக்கு ரொம்ப ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குது, பல்லு சும்மா சாதாரணமாக வைக்காங்க, தங்கத்திலே பல்லு கட்டுங்க. மேலேருந்து எமன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அட படுவாய்ப்பையில், உனக்கு நான் ஒரு காசனை கொடுத்தா நீ தங்கப்பல்லா கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி தங்கப்பல் முதல்ல பல்லு ஆடும். ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கண்ணுக்கு பார்வை மங்கும். உடனே போய் அப்படி கண்ணாடி போட்டு, மேடைக்கு என் கண்ணாடி ப்ரெசன்டபுளாக இருக்கா டாக்டர், டாக்டர்கிட்டே கேட்குறது, கொஞ்சம் கோல்டு ஃப்ரேமாக போடுங்க அப்போ தான் கொஞ்சம் மெரிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. யமதர்மம் பார்ப்பான். கோல்டு ஃப்ரேமு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, உனக்கு இந்த கோல்டு ஃப்ரேம் தேவையா அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். மூணாவது ஒரு விஷயம் நடக்கும், என்ன தெரியுமா? வச்ச பொருள் மறந்து போயிடும். வச்ச பொருள் வச்ச இடத்துல மறந்துடும். மறந்த உடனே ஐயோ என் சாவி எங்கே வச்சேன்னு தெரியலையே. எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி மறக்கிறது என்ன தெரியுமா மகேஸ்வரன் சார்? என் கண்ணாடியை. வீட்டில் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது வேலை வந்து இந்த கண்ணாடியை தூக்கிந்தா இப்படி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இப்படி வேலை செஞ்சுட்டு இப்படி அலைஞ்சிட்டு எங்கள் வீட்டு என்னை கவனிச்சுக்கிடுறேன் எங்கள் அம்மா செல்வி அம்மாட்ட, செல்வி என் கண்ணாடியை பார்த்தியா, அந்த ரூமில் போய் பார்த்துட்டு வா. இந்த அவன் மேலே குடுகுடுன்னு 7 தடவை ஏறி இறங்கி, அம்மா உங்கள் கண்ணாடி ஒரு இடத்துலையும் இல்லையேன்ட்டு. அப்புறம் அம்மா தலைக்கு மேலே கண்ணாடியை வச்சுக்கிட்டு என்ன ஏமா இந்த பாடுபடுத்துறீங்க, தலைக்கு மேலே இருக்குமா கண்ணாடி? வச்ச பொருள் வச்ச இடத்துல மறக்குதுன்னா யம தர்ம ஒரு 10 கிலோமீட்டரில் நிற்கான்னு அர்த்தம். நான் பயங்காட்டுறதுக்காக சொல்லலை, ஒரு 10 கிலோமீட்டரில் அவன் நிற்கான்னு அர்த்தம். கடைசியாக ஒன்று நடக்கும், என்ன தெரியுமா? கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருவோம். சில பேர் வாக்கிங் ஸ்டிக் வந்து அப்படி ஸ்டைலாக வச்சுருப்பான். என்ன உயர்ந்த மனிதன் சிவாஜி மாதிரி வாக்கிங் ஸ்டிக் அப்படி ஆடிட்டு வருவான். சில பேர் ஊனி நடக்கிறதுக்காக வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்போம். வாக்கிங் ஸ்டிக்கு கையில் வச்சுட்டோம்னா லாஸ்ட் சாப்டர்னு அர்த்தம். அக்கா யாரையும் பயமுறுத்துறக்கா நான் இதை சொல்லலை. வாக்கிங் ஸ்டிக் கையில் வந்துட்டா யமதர்மம் வாசலில் நிற்கான்னு அர்த்தம். இந்த 4 காஷன் உனக்கு கொடுத்தோம், நீ உன் ஃபைலை சரியாக பேணாமல் என்ன குறை சொன்னால் எப்படியா அர்த்தம் அப்படின்னு கேட்குறான்னு இல்லையா? அப்போ யமதர்மனுடைய கொடுமையிலேருந்து தப்பிக்கணும். ஒன்று சொல்கிறேன் இளைஞர் சமுதாயத்துக்கு, எவ்வளோ வாழ்க்கையில் உங்களுக்கு அவமானம் வந்தாலும் வரலாம், மனுஷனாக இருக்கிறவனுக்கு அவமானம் கௌரவ குறைச்செல்லாம் வராமல்லாம் இருக்காது. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தயவு செய்து கடுகளவு கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. வாழ்ந்து காட்டணும். யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். யார் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். எல்லாருக்காகவும் உலகத்தில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழ முடியாது. உங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் நம்ம நேர்மையாக இருந்தோம்னா எந்த விமர்சனங்களையும் பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒருத்தன் குதிரை வாங்கினா மகேஸ்வரன் சார், குதிரை அப்படி அருமையான அரபிக் கண்ட்ரி குதிரை மாதிரி ஜெய்சாண்டிக்காக ஒரு குதிரை வாங்கினான். வாங்கிட்டு நினச்சான் நம்ம பயல மூலையில் உட்கார வைப்போம். இப்போ நம்மளே ஒரு பென்ஸ் கார் வாங்குறோன்னு வைங்க, அந்த காரில் மூலை யாரை உட்கார வைப்போம்? நம்ம அம்மா இருந்தாங்கன்னா நம்ம அம்மாவை தான் மூலை உட்கார வைப்போம். உலகத்தில் தாய்க்கு ஈடு என எதுவுமே இல்லை, அம்மா உட்கார வைப்போம் இல்லையா? நம்ம பிள்ளைய உட்கார வைப்போம். நீ வாடா, நீ வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருடா, நீ ஸ்டியரிங்கை தொட்டு கொடுறா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் நமக்கு. அது மாதிரி குதிரை வாங்கணும்னு அவர் பண்ணார். மகனை கூப்பிட்டு குதிரை மேலே உட்கார வச்சார். என் மகன்ல விளையாட்டா 10 மாதம் இல்லை அப்படின்னு குதிரை கடிவாளத்தை பிடிக்கார். இப்போ அவர் ஜம்முன்னு மகன் உட்காந்துருக்கார் குதிரை மேலே. குதிரை வருது. அந்தால இந்த 2 வீதி வழியாக 2 பையன் போனான். அவன் இப்படியே பார்த்தான். பார்த்துட்டு ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான், இந்த நாடெல்லாம் உருப்படும்னு நினைக்கிறேன், இந்த மனுஷன்லாம் உருப்படுவான்னு நினைக்கிறியா, சமுதாயம்லாம் எப்படி போயிட்டு பற்றியாடினா? என்னையாண்ணா பாரியா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்பா நடந்து வாரான், புள்ள குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு வாரான், மரியாதை கிட்ட பையன்னா. உடனே அவன் பார்த்தான், அடடா இப்படி ஒரு விமர்சனம் இருக்கா அப்படின்னு பயலை இறக்கி விட்டுட்டு இப்போ அப்பன் குதிரை மேலே உட்காந்து வந்தான். அடுத்தால 2 பையன் போனான். அவன் பார்த்துட்டு சொன்னான், என்னம்மா மோசமாக போயிட்டுருக்கு இந்த சமுதாயம் பாரு, மரியாதையே இல்லாமல்
அவன் அப்போ இந்த பச்சை பிள்ளைய நடக்க விட்டுட்டு கால் கிடக்க பூ கணக்காக இருக்குது அது பாதம், அவனை நடக்க விட்டுட்டு இவன் குதிரை மேலே உட்காந்துட்டு வாரான்னா, ஐயோ என்ன இப்படி விமர்சனம் பண்ணுறான். அவன் டப்புன்னு குதிரையை விட்டு இறங்கிட்டு இப்போ மகனை முன்னாடி வச்சுட்டு அப்பா பின்னாடி உட்காந்து குதிரையில் ஜம்முன்னு வந்தாங்க. அப்பவும் இந்த உலகம் விட்டுச்சா அடுத்தால 2 பாய பேசினா நான் இன்மை ஆவானும் இந்த ஊரில் ஒப்பேற போகிறதில்ல. பாரியா தாப்ப மகன் ஒரு மரியாதை இருக்கா, என்னமோ ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் குதிரையில் போகிறானேன்னா, என்ன நம்ம போனாலும் தப்பு, பிள்ளை போனாலும் தப்பு, 2 பேரும் சேர்ந்து போனாலும் தப்புன்னு 2 பேரும் குதிரையை விட்டு இறங்கிட்டு அந்த பக்கம் அவன் கடிவாளத்தையும் இந்த பக்கம் தாப்பம் கடிவாளத்தையும் பிடிச்சிட்டு வாரான். ஏத்தாப்பில் வர்றவன் பார்த்துட்டு சொன்னான், அட பைத்தியக்கார பயல்களா, குதிரையை வச்சுக்கிட்டு 2 பயலும் இப்படி நடந்து போறீங்களே, நீங்களாம் என்ன உருப்படாம செய்வீங்கண்டா. ஆக விமர்சனம்னு வந்துட்டா எப்படினாலும் நமக்கு விமர்சனம் வரும். சின்ன சின்ன விமர்சனங்கள் தேவையில்லாத பழி. உண்மையாகவே நம்ம தப்பு செஞ்சாதான் பயப்படணும். யாருக்கும் உண்மையாகவே தப்பு செஞ்சால் பயப்படணும், தலைவணங்கணும், மன்னிப்பு கேட்கணும். தப்பு செய்யலையா உங்கள் மனசாட்சிக்கும் தெய்வத்துக்கும் தான் நீங்கள் பயப்படணுமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் இந்த தற்கொலை எண்ணம் முதல்ல தூக்கி வீசணும். தற்கொலை எண்ணத்தை தூக்கி வீசணும். தேவையில்லாத விமர்சனங்கள் உங்கள் மீது அன்பாக பாய்கின்ற பொழுது அந்த அம்பை 2ஆ உடைச்சி தூர போட்டுட்டு நீங்கள் நடந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். எதை நினச்சும் வாழ்க்கையில் கவலைப்படக்கூடாது. இந்த சபையை நான் ஒரு கோயிலாக நினைத்து சொல்கிறேன். வாழ்க்கையில் என் உயிரை மாய்த்து கொள்வேன், எந்த நிலையிலும் மாய்த்து கொள்வேங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. மாறாக என்ன இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் போல் தண்ணியை குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ பார்சலில் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு சத்தம் இவ்வளோ குறைவாக பேசினேன் அப்படி சொல்லுங்கள். நான் வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்கள், நான் வாழ்ந்து காட்டுவேன். என் பெற்றோர்களுக்கு நான் குழந்தைகளாக இருக்கணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்துருப்பான். நம்மளை இழந்தா அவங்க மனசு என்ன பாடுபடும். நான் இந்த சொசைட்டியில் நான் முன்னாடி கால் வச்சு எடுத்து நான் வருவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லணும். அதுக்கு பேஸ் என்ன தெரியுமா, பெரியோர்களை நீங்கள் மதிக்கணும். இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கிறோம். பழையபடி நீங்கள் எந்த சாப்டருக்கு வாங்க, நேராக ஜாதக சாப்டருக்கு வாங்க. ஜாதகத்தை கொடுத்த உடனே நீங்கள் பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. அம்மா நீங்கள் பெரிய கோடீஸ்வரிம்மா, அடுத்த தடப்பில் நீங்கள் இங்கே வரும்போது பாருங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னு வைங்க, அந்த வாசகம் உண்மையாகட்டும். ஆனால் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருவேன்னு ஒரு ஜோசியர் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு சிக்கல் இருக்குது, உங்களுக்கு கண்டம் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் நல்ல ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க. கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, முருகனை பாருங்கள், கதிர்காமம் வரைக்கும் போயிட்டு வாங்க, நேராக பொன்னம்பலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க, இப்படி சொன்னாலே நமக்கு சிக்கல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். கண்டம் இருக்குங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். திடீர்னு அப்படி ஜாதகத்தை பார்த்துட்டு ஐயையோ ஒப்பேராது போலையே, இன்னும் 3 நாள் தானே உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுவோம். 3 நிமிஷத்தில் ஆளுக்கு உயிர் போயிருமா இல்லையா? ஏன்னா அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தி சொல்கிறேன். யமன் அவ்வளோ கொடூரமானவன். எதுக்கு தெரியுமா, யமனுக்கே ஒரு ஆளை பார்த்து பயம். யாரை பார்த்து? நமக்கு யமனை பார்த்து பயம், யமனுக்கு ஒரு ஆளை பார்த்து பயம். யாராவது இந்த கூட்டத்தில் கரெக்டாக ஆன்சர் சொன்னீங்கன்னா எங்கள் ஐயா சீனிவாசன் அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்பார். நானாக கொடுக்க போகிறேன், ஏன்னா நான் எங்கேயுமே பர்ஸு கொண்டுட்டு வர்றதில்லை. கரெக்டாக சொல்லுங்கள். நாம் யமனுக்கு பயப்படுவோம், யமனுக்கு யார் பயப்படுவா? ஒரே ஒரு செகண்ட் உங்களுக்கு டைம். யார் இந்த வா, நான் கேட்குற கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிடணும். யமனை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? எல்லாருக்கும் பயமா இல்லையா? நான் உட்பட. யமனுக்கு யாரை பார்த்தா பயம்? சிவன். நல்ல பையன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னமோ சொன்னீங்க. பிள்ளையாரா? சிவன். சிவன். ஆஞ்சநேயரை பார்த்தா பயம். அட்டையாப்பா. நான் உண்மையாகவே உங்களுடைய ரிலீஜியஸ் தாட்ஸுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனால் ஒரு செய்தி சொல்லவா, யமன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததான். ஒரு செவி வழி செய்தி. நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். ஏன்னா நேரம் ஆகிட்டே போகுது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் கொடுத்த பார்சலை சாப்பிட்டீங்க, என் பார்சல் அங்கே பத்திரமா இருக்குது, போய் சாப்பிடணும், சொற்பொழிவை முடிக்கணும். என்ன அழகாக யமன் கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பையன் பிறந்தாங்க. பிறந்த உடனே சரி அந்த பையன் வந்து நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டான். அவன்கிட்ட தான் கேட்கணும். நம்மளா டாக்டர் ஆகலைன்ட்டு பிள்ளையை நீ டாக்டராக தான் ஆகணும்,
அவன் ஆகலை, அது அவன்கிட்ட திணிக்கிறதா? அதை பிள்ளைங்க நல்லா வரணும், நல்லா படிக்கணும், நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து நல்லா வரட்டும்னு நினைக்கணுமே தவிர நீ டாக்டராகவே தான் ஆகணும், நீ ஊசியை போட்டே தான் ஆகணும்னு அவனுக்கு பிடிக்கணும்ல ஊசி போட. உண்டா இல்லையா? அவனுக்கு என்ன திறமை கடவுள் கொடுத்துருக்காரோ அதில் அவன் முன்னேறணும். நீங்கள் யாரையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, திணிக்க முடியாது ஒரு விஷயத்தை. அவனுக்கு அதில் ஈடுபாடு இருக்கணும், அவனுக்கு பிளட்டிலே இருக்கணும் அந்த ஆர்வம். இப்போ நீ என்னவா படிக்க போகிறேன்னு யமதர்மம் கேட்டான் நான் மகன்கிட்ட. நான் வைத்தியம் படிக்க போகிறேன். அருமை, வைத்தியர் ஆயிட்டான். வைத்தியராகி யமதர்மன் சொன்னானா, எப்பா நான் இந்த உலகத்தில் கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரியப்படாது, அதானே நியாயம். யமதர்மன் தினமும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன், உங்கள் அம்மா துன்பம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போயிருக்கு நாளும். அதனால் நான் என் வேலையை பார்க்குறதுக்கு யமலோகத்துக்கு போகிறேன். அப்பா உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு போகிறேன். யாராவது உடம்புக்கு சரியில்லைன்னு வாங்கையா வைத்தியம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க உன்னை. நீ நேராக வைத்தியம் பண்ண அந்த வீட்டுக்கு போ. வைத்தியம் தலைக்கு மாட்டில் நின்று அப்படி கையெல்லாம் பிடிச்சி பாரு. அந்த இடத்துல நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சேன்னா இவர் பிழைக்க மாட்டாருன்னு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு மெதுவாக கிளம்பிடு. நான் உன் கண்ணுக்கு தெரியலன்னா அவன் குத்துயிரும் கொலையுருமா படுத்திருந்தாலே ஜம்முன்னு நாளை காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பானும் டீயும் சாப்பிடுவார் பாருங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக நீ வா. அவன் அதே மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருப்பான். நான் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டேன்னா பிழைப்பான்னு சொல்லிடாத. நான் கண்ணுக்கு தெரியலன்னா கொடிய நோயில் கிடந்து பாடாப்பட்டாலும் பிழைச்சிக்கிடுவான்னு சொல்லிடுறான். அவன் பிழைச்சிக்கிடுவான்னு சொல்லிட்டு யமதர்ம யமலோகத்துக்கு போயிட்டாரு. இல்லை இது ஒரு யமலோகத்துக்கு போயிட்டார். போகிற உடனே நேராக யாருக்கா சோம் இல்லைன்னா அங்கேருந்து வருவான். அப்படி பார்ப்பான். பார்த்த உடனே அப்படி முத்தும் பார்ப்பான். யமதர்மன் நிற்பார். உடனே நேராக வழியை அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு, இன்னும் சான்ஸ் இல்லை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க, எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போத்தானே போகிறோம் அப்படின்ட்டு போயிடுவான். மறுநாள் செத்துருவான் அவன். சில இடத்துக்கு போனால் யமதர்மன் அங்கே இருக்க மாட்டார். என்னங்க கவலைப்பட்டுக்கிட்டு, ஒன்றும் கவலைப்படாங்க, 2 துளசியை வாயில் போடுங்க, பொழைச்சிக்கிடுவான். மாதிரி பொழைச்சிக்கிடுவான். என்னையா சாக போகிறவன் விழிப்பு வரைக்கும் போனவன் பொழைச்சிக்கிட்டானேன். ஒரு நாள் ராஜாங்கத்தினுடைய அரசர் கூப்பிட விடுறார். வாங்க அந்த வைத்தியரை போய் கூப்பிட்டுவாங்க, என் மக படுத்த படுக்கையாக இருக்கா இளவரசி, அவளை சோப்படுத்தணும்னு கூப்பிட்டு வர்றார். இளவரசி மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கா. இப்போ வைத்தியர் நிற்காரு. அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வழக்கம் போல் அவங்க அப்பா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரா, அப்படியே முத்தும் பார்த்தார். அப்பா இந்த இடத்துக்கு நீ வந்துடாதப்பா, நல்லா இருப்ப, எப்படியாவது இளவரசியை நான் காப்பாற்றணும். ஏன்னா மன்னன் சொல்லியிருக்கான், என் மகளை மட்டும் காப்பாற்றிட்டீங்கன்னா நாடும் உனக்கு தான், என் பொண்ணும் உனக்கு தான் இருக்கார். இவ்வளோ பெரிய விஷயம் அவனுக்கு அது கிடைக்குமா? அதனால் எப்பா நீ வந்துடாதப்பான்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தா தலைக்கு மாட்டில் நிற்கான் ஐயா யமதர்மன். உடனே இவன், எப்பா நீ ஏன்பா இங்கே வந்த, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே நீ இருக்கியா, சின்ன சாமானிய வீட்டுக்கெலாம் வராமல் இருந்த, மகாராஜா எனக்கு பொண்ணை கொடுக்காங்காரு, பொண்ணை கட்டி கொடுக்காங்காரு, சொத்து சமம் உனக்கு தாங்கிறாரு, நாடே உனக்கு தாங்கிறாரு, இந்த நேரம் நீ தலைக்கு மாட்டில் நிற்பியாப்பாண்டாரு. இல்லைப்பா வேறு வழி இல்லை, நான் நின்று தான் ஆகணும், நீ பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு கிளம்புனார். இவன் யோசித்து பார்த்தான், யமதர்மனை விரட்டுறது எப்படின்னு. எப்பா நீ போறியா இல்லையான்னா, அதெல்லாம் போக முடியாது, நான் கூட்டு தான் போவேன் அப்படின்னா. அப்படியே உன் பொண்டாட்டி உள்ளே தான் இருக்கான்டா. எடுத்தான் ஓட்டம் யமதர்மன், இருக்கிற இடம் ஓடிட்டான். ஆஞ்சநேயர் சிவன் எல்லாம் உண்மைதான். நான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொன்னேன். பொண்டாட்டின்னா அவ்வளோ பயம். ஏன் அவ்வளோ பயம்னா, அது பயம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, உங்கள் ஆளுமை இல்லையா, ஒரு ஆளுமை. அம்மா வராங்கன்னா, அம்மா கண்ட்ரோலில் நிறைய பேர் இருக்காங்கன்னா என்ன பொருள், எல்லாத்துக்குமே மூல காரணம் பெண்ணு தான். அதனால தான் அவளை அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று அழைக்கிறோம். ஆகாயத்தை பார்த்து ஆகாய வாணி என்று அழைக்கிறோம். அன்னத்தை பார்த்து அன்னபூரணி என்று அழைக்கிறோம். பூமியை பார்த்து பூமா தேவி என்று அழைக்கிறோம். தர்மம் செய்பவளை பார்த்து தர்ம சம்பர்தினி என்று அழைக்கிறோம். ஆக இதுக்கும் அந்த ஜாதகத்துக்கும் இப்போ நான் சொன்ன யமதர்ம கதைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் ஒரு சங்கிலி போட்டு பார்த்தீங்கன்னா, யம பயம் நீங்க வேண்டுமா, வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணுமா, நீங்கள் விறுவிறுன்னு இறைவனுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய வேதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறணுமா, என்ன செய்யணும்? வயதில் மூத்தவர்கள் உங்கள் காலில் தெரியாமல் விழுந்தால் சிவனுடைய கொடிமரத்திற்கு வில்வ அர்ச்சனை. வயதில் மூத்தவர்கள் காலில், ஐயா சீனிவாச அவர்களுடைய காலில் நான் மானசீகமாக விழுறேன், எனக்கு என்ன பலன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் காலில் விழுந்த உடனே என்ன சொல்லுவாங்க? நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், நம்மளை கண்டாலே ஒருத்தருக்கு ஆகலை, ஆனால் நம்ம போய் வலியை அவங்க காலில் விழுறோம், என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கணும், தீர்காயுசாக இருக்கணும்,
தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். ஆயுஷ்மான் பவான் தானே சொல்லுவாங்க. காலில் விழுந்தோடனே நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் எந்திரி, நீ எல்லாம் எங்கே ஒப்பேற போகிற எந்திரி அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்துருக்கோமா? அப்போ பெரியோர்களுடைய காலில் விழணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். பாரத போர் 18 நாள் நடக்கு. இதில் முதல் 8 நாட்கள் கௌரவர்கள் தான் அழிகிறாங்களே தவிர பாண்டவர்களில் எந்த பெரிய தலையும் உருளலை. துரியோதனனுக்கு கோபம் வருது. படைத்தளபதி பீஷ்மரை கூப்பிட்டு சொன்னார், என்னையா கௌரவர்கள் பக்கம் அவ்வளோ பேர் 8 நாள் ஆகியும் செத்துக்கிட்டு இருக்கான், பாண்டவர்கள் பக்கம் ஒருத்தம் கூட சாகலை, உன் மனசு பூரா பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்கு, ஆனால் நீ போலித்தனமாக எங்கள் கூட இருக்க அப்படின்னு பீஷ்மரை பார்த்து கேட்டான். பீஷ்மர் சொன்னார், அட பாவி, நீ தப்பு செய்கிறேன்னு தெரிஞ்சுமே உன்னை விட்டு கொடுக்க முடியாமல் நீ செஞ்ச தவறுகளையெல்லாம் மன்னிச்சு நான் உன் கூட இருக்கேன், ஆனால் என் கையில் இருக்கக்கூடிய போராயுதத்தை நீ சந்தேகப்படுற பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், உனக்கு சாதகமாக தானே இருக்கேன், அவன் பக்கம் தர்மம் இருக்குது, அதனால தர்மம் இருக்கின்ற பக்கம் அழியாமல் இருக்குது, அதர்மம் இருக்கின்ற பக்கம் அழிந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் பேசாதீங்க பிதாமகரே, உங்கள் மனசு பூரா பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்குன்னா. இது கோவம் வந்துட்டு இந்த டென்ஷனை ஏற்றுனாலே எவன் ஒருத்தன் அமைதியாக இருக்கானோ அவன் ஞானி. நம்மளை சில பேர் டென்ஷன் ஏற்றுவான்ல, அந்த நேரம் நீங்களும் பதில் பேசிட்டீங்கன்னா அவனுக்கு வெற்றி, நீங்கள் பதில் பேசலைன்னா அவனுக்கு தோல்வி. இந்த ஒரு சூட்சமும் போதுமா உங்களுக்கு? நீங்கள் கோபம் உங்களை யாராவது தூண்டுறாங்கன்னா, கோபம் வருகிறதுன்னா, நீங்கள் ஃப்ளாரப்பே ஆகலைன்னா அவனுக்கு தோல்வி, நீங்கள் ஃப்ளாரப் ஆயிட்டீங்கன்னா அவனுக்கு வெற்றி. ஆனானப்பட்ட பிதாமகரே கோபம் வந்து சொன்னார், இங்கே பார், காலையில் விடியட்டும் என் கையால் அர்ஜுனன் செத்து போயிடுவான்ட்டார், என் கையால் அர்ஜுனன் செத்து போயிடுவான்ட்டாரு. இதை ஒட்டு கேட்ட ஆள் யார் தெரியுமா? கிருஷ்ணன். கிருஷ்ணன்னா இந்த செய்தியை கேட்காரு. வாழ்க்கையில் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் காதை தீட்டி வச்சுருக்கணும், தீமையான விஷயத்துக்கு வச்சுருக்கப்படாது. சில பேர் தீமையான விஷயத்துக்கு தான் காதை தீட்டி வச்சுருப்பான். எங்கள் ஊரில் ஒரு செவருக்கு அடுத்தாப்புல அடுத்த வீடு, நடுவில் ஒரு சின்ன ஓட்டை கிடக்கும். அந்த வீட்டில் சண்டை வந்தோடனே இந்த வீட்டில் இருந்து காதை கொண்டு போய் அதுக்கு நேராக வச்சு, என்ன 2 பேர் இன்னும் அடிதடி ஆரம்பிச்சுட்டு போலையேன்னு சந்தோஷமாக, அடுத்த வீட்டு சண்டை இவனுக்கு எவ்வளோ நிம்மதி பாருங்கள். இன்னும் அப்படியே காதை வச்சுக்கிட்டே இருந்தான். உடனே அவங்க வீட்டம்மா வந்துச்சு, கேட்டுச்சா ஏதாவது, அவன் பேசின சண்டை சம்பாஷணை ஏதாவது கேட்டுச்சா? ஒன்றும் கேட்கலன்னு. நகருங்க, என்னைக்கு தான் உங்களுக்கு காது கேட்டிருக்கு, தழுங்க நான் கேட்குறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த அம்மா காதை வச்சு கேட்டுச்சு. அதுக்கும் ஒன்றுமே கேட்கல. உனக்கு கேட்டுச்சா அப்படின்னா, இல்லை கேட்கல. விட்டா ஒரு அடி காற்று வாக்கலை, எனக்கே கேட்கல, உனக்கு எப்படி கேட்கும், என்னமோ ரொம்ப பெரிய படித்தவ மாதிரி அப்படின்னா. ஏன்னா இப்போ உள்ள பயப்புறம் விவரமாக இருக்கான். நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் அடுத்தடுத்து தான் வீடு, இப்படி தனித்தனி பங்களாலாம் இல்லை. சண்டை ஒரு வீட்டில் வந்தோடனே இப்போ விவரமாயிடுறான். ஏன்னா இவன் அப்படியே ஒட்டு கேட்கானா இல்லையா, அவன் வீட்டு கதை பூரா இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அங்கே பக்கத்து வீட்டில் சண்டை வந்த உடனே இந்த திருமிசம் முடித்தவன் என்ன செய்வான், அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயா அது வரைக்கும் அங்கே சண்டை சத்தம் கேட்ட உடனே, ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே இவன் டிவி சவுண்டை குறைச்சிருவான், அப்போ தான் தெளிவாக கேட்கும். ஆனால் இப்போ சண்டை போடுற பையன் விவரமாக இருக்கான். சண்டை போட ஆரம்பித்தோன்னா அவன் வீட்டு டிவி வால்யூமை கூட்டி வச்சுட்டு சண்டை போடுறான், கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் நல்லா ஒன்று சத்தம் போட்டு என்ன மாதிரி வெங்கல தொண்டையை வச்சுட்டு அவன் பாட்டி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு நமக்கு அப்படி ஒரு சுவாரஸ்யம். ஆனால் இவங்க 2 பேரும் பேசினதை கிருஷ்ணர் அப்படியே விட்டு கேட்டார். என்னது, அர்ஜுனன் செத்து போயிடுவானா? பூமி பாரத்தை எப்படி தீர்க்கிறது? அர்ஜுனன் இல்லைன்னா போரே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஐயோ என்ன செய்யன்னு தெரியலையேன்னு பதச்சிட்டு நேராக ஓடினார். ஏன் தெரியுமா? ஒழுக்கமான பிரம்மச்சாரியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது நேர்மறையாக இருந்தாலும் பலிச்சிரும், எதிர்மறையாக இருந்தாலும் பலிச்சிரும். அதனால தான் ஆதிசங்கருடைய பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு ஆதிசங்கரர் பாடினாரே, அந்த பஜகோவிந்தத்துக்கு எத்தனையோ அருளாளர்கள் பாஷ்யம் எழுதினாங்க. ஆனால் கவியரசு கண்ணதாசன் அதை தமிழாக்கம் பண்ணும்போது அத்தனை பாடல்களையும் முதல்ல பஜகோவிந்தம்னு ஆரம்பித்ததுக்கு பாஷ்யம் எழுதினார். பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே, பாடுவதை விட்டுவிட்டு பாணினி இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை வருமோ, பாய் விரித்த வேழைதனில் காலனவன் சந்நிதியில் பாணினியம் காவல் தருமோன்னு பாடினார். பாடிக்கிட்டே வந்தவருக்கு ஒரு பாஷ்யத்தை படிக்கும்போது யார் ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? பீஷ்மர் ஞாபகம் வந்துச்சு. எழுதினாரு, காவி உடை மொட்டையுடன் கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ, கண்ணியமும் இல்லை அதில் புண்ணியமும் இல்லை வெறும் கற்பனையின் வேஷம் அல்லவோ,
கோவணமும் நீழ்சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவனாக்கி விடுமோ? கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பவனுக்கு கோவிந்தன் காட்சி வருமோ? நம்பியவன் நன்னெறியும் நல்லுறவும் நல்வழியும் நாடுவதில் உண்டு நலமே. நாஸ்திகனை கூட ஒரு தோத்திரம் படிக்க வைத்த நாயகனை பாடு மனமேன்னு எழுதினார் பாஷ்யம். ஏன்னா ஒரு காலத்துல நாஸ்திகன், அப்ப நாஸ்திகனாக இருந்தவர் பின்னாடி தன்னை ஆஸ்திகனாக மாற்றிக்கொண்ட பிறகுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் பிறந்துச்சு. அம்பிகை அழகு தரிசனம் பிறந்துச்சு, ஏசுகாவியம் பிறந்துச்சு, எத்தனையோ விஷயங்கள் எழுதினாரு. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். நீலமணி விழியிலே நீந்தினேன் அப்போதன் நிழலையான் காணவில்லை, நிகரில்லா செல்வத்தில் ஆடினேன் அப்போதன் நெஞ்சையான் காணவில்லை, கால விளையாட்டிலே கழித்த நான் முடிவினை கருத்திலே கண்டதில்லை, கைகால் விழுந்து கண் பஞ்சடைந்ததும் என் கணக்கினை புரட்டுகின்றேன், சாலவோர் சக்தி ஜெகத்தினில் உண்டென்று சத்தியம் செய்கின்றேன். அவர் பாஷ்யத்தில் எழுதுறாரு, காவி உடை மொட்டையுடன் காட்டுவது என்ன துறவோ? நீ வெளியே பார்க்க காவியும் மொட்டையும் அடிச்சிருந்தா துறவியா நீ? கண்ணியமும் இல்லை, அதில் புண்ணியமும் இல்லை, வரும் கற்பனையின் வேஷம் அல்லவோ? கோவணமும் நீழ்சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவனாக்கி விடுமோ? கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பவனுக்கு கோவிந்தன் காட்சி வருமோ? நம்பியவன் நன்னறியும் நல்புறமும் நல்வழியும் நாடுவதில் உண்டு நலமே. நாஸ்திகனை கூட ஒரு தோத்திரம் படிக்க வைத்த நாயகனை பாடு மனமேன்னு பீஷ்மரை பத்தி பிதாமகரை பத்தி முழுமையா படிச்சிருக்கணும். இல்லாட்டா தமிழாக்கத்துல இந்த பாஷை வந்து விழுந்துறதுக்கு வாய்ப்பு என்பதில்லை. அப்பேற்பட்ட ஒரு துறவியினுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை பலிச்சிருமே. ஐயோ அர்ஜுனன் செத்து போனா இந்த போர் என்ன ஆகும்னு ஓடுறான் கிருஷ்ணன். ராத்திரில ஓடுறான் கிருஷ்ணன். ஏன்னா அவர் வேகமா சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு. யாரு? பீஷ்மரு. இவன் நேரம் ஓடுறாரு. எங்க தெரியுமா? திரௌபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடினாரு. கிருஷ்ணர் திரௌபதியினுடைய இடத்துக்கு போய், அம்மா தாய் இங்கே வெளியே வாழ்னார். அவன் என்னமோ ஏதோன்னு பதறிட்டு வந்தா. இங்கே பாரு கிருஷ்ணர், பீஷ்மர் போய்கிட்டு இருக்கார் பாரு, அவர் காலில் போய் விழுனார். திரௌபதி சர்வசாதாரணமாக மணி 1 மணி ஆகுது ராத்திரில, இப்போ அவர் தூங்க போயிட்டு இருக்காரு. அவர் காலில் போய் இப்போ விழுந்து என்ன ஆக போகுது? காலையில் விழலான்னா. காலையில் விழுந்தும் பிரயோஜனம் இல்லை பாஞ்சாலி. இப்போ போய் நீ பீஷ்மர் காலில் விழு, நல்லா இருப்ப, நான் சொல்றத கேளுன்னா. ஓடியே வந்தா பாஞ்சாலி. பீஷ்மர் கோபத்தோடு நடந்து போயிட்டு இருக்காரு. முன்னாடி ஓடி வந்து டபார்னு காலில் விழுந்தா. பீஷ்மர் தன்னையும் அறியாமல் தீர்க்க சுமங்கலி பவான்னார். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அர்ஜுன என் கையால சாவான்னு வாக்கு கொடுத்தவரு இப்போ அர்ஜுனனுடைய மனைவி பாஞ்சாலியை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவான்னார். அப்போ உண்மையான ஒரு காவி துறவியினுடைய பிரம்மச்சரியனுடைய வாக்கு எதிர்மறையாக விழுந்தால் கூட அதை இந்த உலகத்துல தெய்வத்தால கூட மாற்ற முடியாது. எவன் சாபம் கொடுத்தானோ அவனால தான் மாற்ற முடியும் அப்படின்னு என்ன அழகா சொன்னார். அது நமக்கு என்னத்தை சொல்லி தருகிறது பாரதம்? பெரியவர்களை பார்த்தால் அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குவது நாகரிகம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதுதான் உண்மையான நாகரிகம். அவர்கள் காலில் விழுந்த உடனே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சௌபாகியவதியாக இருக்கணும், நீங்கள் தீர்க்கசுமங்கலியாக இருக்கணும், ஆயுஷ்மான் பவான் தான் சொல்லுவாங்களே தவிர வேற எதிர்மறையான வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஆக இன்றைக்கு இருந்து அமைதியாக இந்த சொற்பொழிவை கேட்ட பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், இந்த குழந்தைகளாக இருக்கலாம், ஆலயத்துக்கு எப்படி போகணும், வழிபாடு எப்படி செய்யணும், அரச மரத்திற்கு என்னென்ன பலன் இருக்கிறது. ஏன்னா எந்த யாகத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் எல்லா யாகங்களும் மற்ற சமிதிகள் இல்லாமல் நடக்கும். ஆனால் அரசங்குச்சி இல்லாமல் எந்த யாகத்தையும் நடத்த இயலாது. அவ்வளோ பெரிய விஷயம் அரச மரத்துக்கு இருக்குது. ஏன் இருக்குது? ஆக்சிஜன் இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய மரம் எது? அரச மரம். அதனால தான் அரச மரத்தை சுற்றி வாங்க, ஆக்சிஜன் நல்லா நமக்கு கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சா எல்லா செல்லும் ரீஜெனரேட் ஆகும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்கிறக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் அரச மரத்தை சுற்றி வாழ்ந்தாங்க. வில்வம் கொண்டு சிவனை அர்ச்சித்தால் பற்றுக்கள் நீங்கும், அதே வில்வம் கொண்டு லக்ஷ்மியை அர்ச்சித்தால் பணவரவு வந்து சேரும். அருகம்புல் தான் பூமியில் தோன்றின முதல் தாவரம். அதை வச்சு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகனை வழிபடுங்கள். தோப்பு கர்ணம் போடுங்க, மண்டையில் கொட்டுங்கன்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், குசா தோப்பு கர்ணம் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எங்களை மாதிரி வயசானவங்களால் முயற்சி பண்ணிங்கன்னா செய்யலாம். நான் யங்ஸ்டர்ஸ் தினமும் தயவுசெய்து இதை செய்யுங்க. இதை செய்யும்போது நீங்கள் விநாயகர் பெருமானை நினைங்க. ஓம் கம் கணபதையேன்னு ஒரு சின்ன மந்திரம் சொல்லுங்கள். ரெண்டாச்சா? யாரை நினைக்கணும்? விநாயகர் பெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம் சொல்லணும்? ஓம் கம் கணபதையே சொல்லணும். மூணாவது யாரை நினைக்கணும்? இந்த வாசுகி மனோகரனை நினைக்கணும்.
நான் இந்தியா போயிருவேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும், ஏன்னா அதுக்கு பேர் குசா தோப்புக்கரணம்னு பேர். சாதாரணமாக பிள்ளையார் முன்னாடி போய் நின்று காதை இழுத்து இழுத்து காலை பதிச்சு தோப்புக்கரணம் போடுறது ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. தைராய்டு இருக்குங்கிறோம், அது இருக்குதுங்கிறோம், மூச்சு வாங்குதுங்கிறோம், லங்ஸுக்கு வேல்யூவேஷன் இல்லைங்கிறோம், என்னெல்லாமோ சொல்கிறோம். வேறு ஒரு மந்திரம் நீங்கள் சொல்ல வேண்டாம் பெரியோர்களே. முருகனை மனசில் நினச்சேன்னா இங்கே கதிர்காமத்தை விட ஒரு ஸ்தலம் இருக்கவா செய்து முருகனை மனசில் நினச்சிட்டு திருத்தணி திருப்புகழ் பாடினார் அருணகிரிநாத சுவாமிகள். இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகழ மாலை இவையோடு பெருவயிறு ஈழ எரிகுலை சூலை பெருவலி வேறுள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனத்தாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைபாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தரும் நிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரும் திருமாதின் மணவாழ சலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமலை மேவு பெருமாளேன்னு உடம்புல உள்ள நோயெல்லாம் நீங்கிறோம். அதை மாதிரி உடம்புல உள்ள நோயெல்லாம் நீங்கணும்னா குசா தோப்பு கர்ணம் போடணும். காலையில் எந்திரிச்சு இப்படி நில்லுங்க, இடது காலை வலது கால் இப்படி பின்னணும், இந்த வலது காலை தூக்கி இடது பக்கம் வைக்கணும். அப்போ இடது கால் இப்படி இருக்கும். இதுதான் குசா தோப்பு கர்ணம். கால் நீங்கள் வீட்டில் போனோன்னு இப்போ எந்திரிச்சு பயிற்சி பண்ணக்கூடாது, நான் முடிக்க போகிறேன். நல்ல காலை இப்படி தூக்கி போட்டு நீங்கள் தோப்பு கர்ணம் செய்யணும். யங்ஸ்டர்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 3 முறை செய்தால் கூட போதும். நீங்கள் 100 முறை சாதாரணமாக நம்ம பிள்ளையார் கோயிலில் போய் நின்று பண்ணுற தோப்பு கர்ணத்தை விட இந்த தோப்பு கர்ணத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம். நம்முடைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பாவித்த தோப்பு கர்ணம் இது. கால் இப்படி மடித்து பேலன்ஸ் பண்ணி நின்று நீங்கள் 3 முறையிலிருந்து குறைந்தபட்சம் 12, குறைந்தபட்சம் 3, அதை விட கொஞ்சம் அதிகபட்சம் 12, இல்லை எங்களால் நல்லா செய்ய முடியும், எங்களால் முடியுதுன்னா 21 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இரத்த ஓட்டத்திலேருந்து லங்ஸினுடைய கெப்பாசிட்டியிலேருந்து ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன்லேருந்து இந்த மூளை, இடது மூளை மட்டும் இல்லை வலது மூளையும் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்களும் சாதனையாளர்கள், நீங்களும் வெற்றியாளர்கள். பக்தி அடிப்படையாக இருக்கட்டும், பெரியோர்கள் பெற்றோர்களுடைய மரியாதை அஸ்திவாரமாக இருக்கட்டும், அதன் மீது உங்களுடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்று சொன்னால் அடிப்படையும் கோபுரமும் ஆன்மீகமாக இருக்கட்டும். இடைத்தளமாக தாயும் தந்தையும் பெற்றோர்களும் பெரியோர்களும் இருந்து நம்மை வழிநடத்தினார்கள் என்று சொன்னால் சகல சௌபாகியமும் மங்களமும் மகிழ்ச்சியும் நம்மை வந்து சேரும். அதனால தான் ரொம்ப அழகாக அபிராமி பட்டர் அம்மை பதிகத்திலே பாடுகின்ற பொழுது சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராச தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு மிகவும் இறங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூள் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி திரிசூலி மங்கள விசாலி மகவனானி தாயழி கொணதோ மகிமை வளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி அபிராமி சிவசாமி உமையே என்று பட்டர் பாடுகிறாரே. அத்தனை நலன்களும் வளங்களும் மன நிறைவும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். செய்ய வேண்டியது பெற்றோர்களை பேணுங்கள், பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தொழில் கொடுத்தவன் தான் உங்களுக்கு தெய்வம். அந்த தொழில் கொடுக்கக்கூடிய தெய்வத்திற்கு உண்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள். நீங்கள் உங்கள் கடமையில் சரியாக இருப்பீர்களே ஆனால் உங்களை தெய்வம் உயர்த்துவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளும் என்பதை செய்தியாக சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரே ஆரிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குருசை தரிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானைத நடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வழ்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி ஒரே ஒரு ஆள் பெயரை மட்டும் விட்டுட்டேன். அருமையான இந்த மேடையிலே வந்து என்னுடைய பயோடேட்டாவை ரொம்ப அழகாக சொன்ன அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரியார் பேர் என்னம்மா?
சாந்தி நிது சாந்தியா? அந்த சாந்திக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாமே. யாரையாவது பெயர் சொல்லாமல் விட்டிருந்தா அவர்களையும் இந்த வேளையிலே வணங்கி என்னுடைய நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.